தித்திக்குதே. பாகம் 246. மின்மினி ஆரியன் தன்னை தொடுவதை தவிர்த்தபடி, இருங்க ஆரியன், ஆச்சி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க, அத பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் என்று சொன்னாள். அவள் குரலில் இருந்த சீரியஸ்னஸை ஆரியன் புரிந்து கொண்டு, சரி சொல்லி முடி, ஆச்சி என்ன சொன்னாங்க என்று கேட்டான். அப்போது மின்மினி, இல்லங்க, நான் உங்களுக்கு கொஞ்ச நாள் லீவ் கொடுக்கணும்னு சொன்னாங்க என்று சொன்னாள். அதை கேட்ட ஆரியன் எரிச்சலாக, ஆச்சி எதுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட பேசுறாங்க, நீ எதுக்கு எனக்கு லீவ் கொடுக்கணும், எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று சொன்னான். மின்மினி அதற்கு சிரித்து கொண்டே, இல்ல ஆச்சி, நீங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, அதனால உங்க கூட பேச வேணாம், அதாவது உங்களை பக்கத்திலேயே விட வேணான்னு சொல்லிருக்காங்க, அப்பதான் நீங்க கரெக்டா வழிக்கு வருவீங்களா என்று சொன்னாள். இல்ல, ஆச்சி என்னை பத்தி என்ன வேணாலும் சொல்வாங்க, அதையெல்லாமா நீ கேட்டுட்டு இருப்ப என்று ஆரியன் ஆச்சரியமாக கேட்டபடி அவளை முத்தமிட முனைந்தான். அதை கேட்ட மின்மினி ஆரியன் வாயில் கை வைத்து கொண்டு, இல்ல, ஆச்சி நிறைய யோசிச்சுதான் என்கிட்ட அதை சொல்லியிருக்காங்க, அதான் கேக்குறேன், கொஞ்ச நாள் உங்களுக்கு நான் லீவ் விட போறேன், ஓகே தானே என்று கேட்டாள். ஆரியன் அதன் பிறகு மின்மினியை வேகமாக தன் பக்கத்தில் இழுத்து அவள் வாசத்தை முகர்ந்தபடி, அத பத்தியெல்லாம் காலையில பேசலாம், இப்ப நம்ம லவ் பண்ற டைம், சரியா என்று சொல்லிக்கொண்டே அவளை முத்தமிட நெருங்க மின்மினி வேண்டுமென்றே ஆரியனின் தோளை கடித்தாள். ஆரியன் அதை எதிர்பார்க்கவில்லை. அம்மா, என்ன மின்மினி இப்படி கடிக்கிற என்று கேட்டான். ஆனால் மின்மினியோ நைட்டியை சரி செய்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள். அதன் பிறகு ஆரியன் அவளையே கோபமாக முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். ஆரியன், அப்படியெல்லாம் மறைச்சா நான் பயப்பட மாட்டேன், எந்திரிங்க, போய் கவுச்சில தூங்குங்க, நாம நிறைய தடவை லவ் பண்ணியாச்சு, இப்ப பனிஷ்மெண்டோட டைம், எந்திரிச்சு போய் ஆப்போசிட்ல இருக்கிற சோஃபால தூங்குங்க என்று சொன்னாள். இங்கு நம்ம ரூம்ல கவுச்சே இல்லையே மின்மினி என்று மின்மினியிடம் கவுச் இல்லாத இடத்தை காட்ட ஆரியன் ஆசைப்பட்டான். ஆனால் அந்த ரூமில் புதிதாக ஒரு குட்டி திவான் சோஃபா வந்திருந்தது. இது எப்படி இங்க வந்துச்சு என்று ஆரியன் ஆச்சரியமாக பார்க்க, அதன் பின் அது மின்மினியின் வேலை என்பதை புரிந்து கொண்டான். ஆரியனின் திகைப்பை பார்த்த மின்மினி நமட்டு சிரிப்புடன் தன்னுடைய போர்வையை மூடிக்கொண்டு தூங்க ஆரம்பித்தாள். போர்வைக்குள் இருந்த மின்மினி, இன்னும் என்ன யோசிக்கிறீங்க ஆரியன், இனிமே அதான் உங்க இடம், போய் படுங்க, எனக்கு இப்ப தூங்கணும் என்றாள். ஆரியன் மின்மினியை நோக்கி கோபமாக திரும்பினான். என்ன சொல்ற, நான் எதுக்கு சோஃபாக்கு போனோம், நான் உன் கூட தான் தூங்கணும், எனக்கு உன் கூட தூங்கினாதான் தூக்கம் வரும்னு உனக்கு தெரியாதா என்ற ஆரியன் ஆசையோடு மின்மினியின் போர்வையை விளக்கினான். மின்மினி ஆரியனிடமிருந்து போர்வையை பிடுங்கிவிட்டு, நீங்க ஒரு மாசத்துக்கு சோஃபால தான் போய் தூங்கணும், நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ் என்று எரிச்சலாக சொல்லிவிட்டு மீண்டும் போர்வையை மூடிக்கொண்டாள். அதனால் ஆச்சரியமான ஆரியன், என்னது, அடுத்த ஒரு மாசத்துக்கு நான் தனியா தூங்கணுமா, என்னடி சொல்ற என்று கேட்டான். மின்மினி தன் முகத்தில் இருந்த போர்வையை எடுத்துவிட்டு, ஆமா, இந்த மாசம் முழுக்க நீங்க சோஃபால தான் தூங்க போறீங்கன்னு சொல்றேன், இப்ப புரியுதா என்று கேட்டாள். ஆரியன் அதிர்ச்சியானான். ஏன், எதுக்கு இப்படியெல்லாம் பண்ற மினி குட்டி, உன்னால இப்படியெல்லாம் கூட யோசிக்க முடியுமா என்று அவளை நெருங்கி மூடிய போர்வையை அணைத்து கொண்டே கேட்டான். மின்மினி அவனிடமிருந்து விலகி, நீங்க உங்க லிமிட்ட மறந்துட்டீங்கல்ல, அதனால என்னாலையும் என்னோட லிமிட் என்னவோ அதெல்லாம் தாண்ட முடியும், நீங்க 1000 பேசினாலும் கேள்வி கேட்டாலும் இதுதான் என் முடிவு, எப்படி இருந்தாலும் நீங்க தனியா தான் தூங்க போறீங்க என்று சொன்னாள். அதன் பிறகு ஆரியனை பார்த்து, நேத்திக்கு நைட்டு நம்ம குழந்தைய நீங்க எத்தனை வாட்டி ஹர்ட் பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்காது. எப்படி ஞாபகம் வரும், நல்லா குடிச்சிட்டு போதையில இருந்தீங்க, உங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வராது, குடிச்சிட்டு எல்லாரையுமே டிஸ்டர்ப் பண்றமேன்னு உங்களுக்கு கொஞ்சமாவது என்னைக்காவது தோணி இருக்கா? நானும் உங்களை கல்யாணம் ஆன நாளில இருந்து பாக்குறேன், நீங்க இப்படியே தான் இருக்கீங்க, அதனால இனிமே நான் உங்களை என் பக்கத்துல வர விடுறதா இல்ல, நீங்க இதெல்லாம் சரி செய்யற வரைக்கும் உங்க தூக்கம் அந்த கவுச்ல தான் என்று படபடத்தாள் மின்மினி. அதன் பின்னரே ஆரியன் தன்னுடைய நிலைமையை புரிந்து கொண்டான். மின்மினி நேற்று நடந்த எல்லாவற்றையும் மறந்து அவனோடு ரொமான்ஸ் செய்யும் நிலையில் இருக்கிறாள் என்று அவன் தப்பாக நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் அப்படி நினைத்தது தவறு என்று அவனுக்கு புரிந்தது. அவனுக்கு வேண்டுமென்றே காமத்தின் நெருப்பை விசிறிய மின்மினி இப்போது வேண்டுமென்றே அவனை தவிக்க வைக்க பார்க்கிறாள் என்பது புரிந்தது. ஆரியன் அதன் பிறகு மின்மினியை வேகமாக பிடித்து கொண்டு, இல்லம்மா, நான் பண்ணினது கண்டிப்பா தப்புதான், சாரி, நான் இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், இந்த ஒரு வாட்டி மன்னிச்சுடு மினி, ஐ ஸ்வேர், இனிமே அந்த மாதிரி தப்பு பண்ணாம நான் பாத்துக்கிறேன் என்று ஆரியன் பதறினான். மின்மினி ஆரியனை பார்த்து, இனிமே உங்களுக்கு தப்பு பண்ண நான் சான்ஸ் கொடுக்கறதா இல்ல, ஒழுங்கா கிளம்பி போய் கவுச்சில படுங்க என்று மிரட்டினாள். நிலைமை தன்னுடைய கண்ட்ரோலில் இல்லை என்பதை புரிந்து கொண்ட ஆரியன் அவளிடம் சரண்டராக முடிவு செய்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டான்.
சரிம்மா, நீ சொல்றது சரிதான். நான் பனிஷ்மெண்ட் அனுபவிக்க வேண்டிய ஆள் தான், ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கும் முன்னாடி நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்ச விஷயத்த இன்னைக்கே முடிச்சிடலாமா? நான் நாளையில இருந்து கவுச்சில போய் படுத்துக்கிறேன் என்று கெஞ்சலாக கேட்டபடி கண்ணடித்தான். ஆரியன் சொன்னதை கேட்ட மின்மினி அவனை பார்த்து, குடிச்சா நீங்க என்னெல்லாம் பண்றீங்கன்னு தெரியுமா ஆரியன்? இப்படி இதுக்காக கெஞ்சுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? முதல்ல என்ன விட்டுட்டு போங்க, இல்லைன்னா இன்னைக்கு நடக்கிறதே வேற. உங்க உடம்புலையும் ஒரு இடம் விடாம கடிச்சு வச்சிருவேன். தைரியம் இருந்தா பக்கத்துல வாங்க பாக்கலாம் என்று சீறினாள் மின்மினி. மின்மினி கோபமான குரலில் அப்படி கத்தியதும் ஆரியன் காதை பிடித்து கொண்டு, ஐயா சாமி, நான் கிளம்புறேன்பா. நீ இப்படி எல்லாம் கத்தாத, குழந்தை பயந்துற போது. எம்மா தாயே, நான் போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ இப்படி பண்ணினதுக்கு நான் கண்டிப்பா உன்னை பழி வாங்குவேன் என்று சொல்லிக்கொண்டே வேகமாக பாத்ரூமிற்குள் போனான் ஆரியன். மின்மினி ஆரம்பித்து வைத்த உணர்வுகளை அடக்க அவன் பாத்ரூமிற்குள் போய் டவரில் நின்று தன்னுடைய உடல் சூட்டை தணித்தான். கொஞ்ச நேரம் கழித்து ஆரியன் குளித்துவிட்டு வெளியே வந்தான். மின்மினி அவனுடைய ஈரமான தலைமுடியை பார்த்து கொண்டு போர்விக்குள் முகத்தை மறைத்து கொண்டு சிரிக்க ஆரம்பித்தாள். ஆரியன் கோபமாய் தலையை தாறுமாறாக துவட்டியபடி ஈரத்துண்டை மின்மினி படுத்திருந்த கட்டிலில் வீசி எறிந்தான். அதன் பிறகு அவளை பரிதாபமாக பார்த்து, கடவுளே, இந்த கவுச் வேற ரொம்ப சின்னதா இருக்கே, நான் எப்படி கால் நீட்டி தூங்குவேன் என்று கடைசியாக தன்னுடைய சிம்பத்தி கார்டை தூக்கி போட்டான். ஆனால் மின்மினி எதற்கும் அசையாததால் ஆரியன் தன் தலையணையை எடுத்து கவுச்சில் வீசிவிட்டு அலெக்சாவை கோபமாக கூப்பிட்டு லைட்ஸை அணைக்க சொன்னான். என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு அவனுடைய அழகான கியூட் வைஃப் அவனை ஒரு பொம்மலாட்ட பொம்மை போல மாற்றி இருந்ததை ஆரியனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளை பார்த்து மெதுவாக, எப்பவுமே வேண மன்னிச்சிருவாளே, இந்த மாதிரி எல்லாம் சைக்கோ மாதிரி நடந்துக்கவே மாட்டாளே, இப்ப திடீர்னு இவளுக்கு என்ன ஆச்சு? தேவடா, இந்த திவான் சோஃபால நான் 1 மாசம் படுக்கணுமா என்று புலம்பினான். மின்மினி சிரித்தபடி தூங்கி போனாள். காலையில் ஆரியன் தாறுமாறாக சோஃபாவில் குப்பிரப்படுத்திருந்தான். அவனுக்கு விழிப்பு தட்டியதும், கடவுளே, சீக்கிரம் விடிஞ்சிருச்சா என்று பதறிப்போய் எழுந்தான். கட்டிலில் மின்மினியை தேட அவள் அங்கு இல்லை. மின்மினி இல்லாத கட்டிலை பார்த்து முணுமுணுத்தபடி ஆரியன் குளித்து தயாராகி கீழே டைனிங் டேபிளிற்கு வந்தான். மின்மினி அங்கேதான் இருந்தாள். முகத்தை மறைத்து கொண்டு சிரிக்க ஆரம்பித்தாள். அதை பார்த்த ஆரியனுக்கு எரிச்சல் வந்தது. மின்மினி வேகமாக தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டு ஆரியனுக்கு காலை உணவை பரிமாற ஆரம்பித்தாள். ஆனால் ஆரியன் அவளிடமிருந்து தட்டை வேகமாக பிடுங்கியபடி, நானே போட்டுக்கிறேன் என்று சொன்னான். அதை பார்த்த மின்மினி அவனிடமிருந்து பூரி நிறைந்த கிண்ணத்தை பிடித்தபடி, இல்ல, நான் தான் பரிமாறுவேன் என்றாள். அவர்கள் இருவரும் அப்படி சண்டை போட்டுக் கொண்டிருப்பதை பார்த்த ஐயாவும் ஆஜியும் அவர்களிடம், இன்னும் கொஞ்ச நாள்ல 2 பேருக்கும் குழந்தை பிறக்க போகுது, ஆனா 2 பேரும் இன்னும் குழந்தை மாதிரி நடந்துக்கிறீங்களா என்று கேட்டார். அப்போது ஐயா ஆரியனை பார்த்து, அவதான் பூரி வைக்கிறான்னு சொல்றால, பேசாம உட்கார மாட்டியா என்று திட்டினார். அவர் அப்படி பேசியதும் ஆரியன் மின்மினியை பார்த்தான். மின்மினி வாயில் கை வைத்துக் கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தாள். அதனால் கடுப்பான ஆரியன், நீங்க எப்ப பாரு அவளுக்கே சப்போர்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பேரனா இல்ல அவதான் உங்களுக்கு எல்லாமான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, வர வர இந்த வீட்டுல யாரு என்னன்னு எனக்கே புரியல என்று புலம்பியபடி அமர்ந்தான். அதை கேட்ட ஐயா சாப்பிட்டு கொண்டே, ஆமா, இதுல என்ன இருக்கு, எனக்கு என் பேத்தியை தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவதான் நான் என்ன சொன்னாலும் கேட்டு அது அப்படியே செய்யற குழந்தை என்று சொன்னார். இப்போது மின்மினி வாயிலிருந்து கையை எடுத்துவிட்டு சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள். அதை பார்த்த ஆரியன் கோபமாக டைனிங் டேபிளில் இருந்து எழுந்தபடி, ஓ, அப்ப இங்க இருக்கிற யாருக்கும் என்ன பிடிக்காது அப்படிதானே என்றபடி சாப்பிடாமல் கிளம்ப ஆரம்பித்தான். ஆச்சி அவனை சமாதானம் செய்ய முயற்சி செய்தார். ஆனால் அவன் வேகமாக அங்கிருந்து கிளம்பி போய்விட்டான். ஆரியன் வெறும் வயிற்றில் சாப்பிடாமல் ஆபீஸ் போவதை பார்த்து மின்மினிக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அவள் ஒருவேளை அவனை அதிகமாக கிண்டல் செய்து விட்டாளோ என்று வருந்தினாள். அப்போது ஆச்சி அவளை அழைத்து, மின்மினி, நீ சாப்பிட்டு கிளம்பு, நம்ம இன்னைக்கு ஸ்ருதி வீட்டுக்கு போகணும் என்று சொன்னார். மின்மினி சரி என்று தலையசைத்துவிட்டு அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தாள். இன்னொரு பக்கம் தாரிகா முதல் நாள் இரவு இருந்த மனநிலையை விட கொஞ்சம் நன்றாக இருந்தாள். ஆனாலும் இரவு முழுவதும் அவள் அழுது கொண்டிருந்ததால் அவள் கண்கள் சிவந்து கிடந்தன. அடுத்த நாள் விசேஷம் என்பதால் குளித்துவிட்டு தயாராகி தாரிகா பூஜை ரூமுக்கு போனாள். அங்கே அர்ச்சனா பூஜை அறையை அலங்கரித்துக் கொண்டிருந்தார். தாரிகா, இன்னைக்கு நீ காலேஜுக்கு போகாத, நம்ம ஸ்ருதியோட வளகாப்பு வேற இருக்கு, கொஞ்சம் பேர் தான் வராங்க, ரொம்ப சிம்பிளா தான் பண்ண போறோம், கூடவே உன்னைய வந்து இன்னைக்குதான் முதலா பார்க்க போறாங்க, உன்னை என்னோட மருமகள்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தக்கூடிய சடங்காவும் இருக்கும், அதனால நீ காலேஜுக்கு போக வேணாம், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா இருக்கணும் என்று சொன்னார். அதன் பின் பூஜை முடிந்து அவரவர் வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டனர். ஸ்ருதி வளைகாப்புக்காக மனுவும் தாத்தாவும் ஹாலை அலங்கரிப்பதில் மும்முரமாக இருந்தார்கள்.
ஸ்ருதி கார்டனில் அமர்ந்து அவளுடைய அம்மாவிடம் போனில் பேசிக் கொண்டிருந்தாள். தாரிகா அவள் அருகில் அமர்ந்திருந்தாள். என்னம்மா சொல்றீங்க, நீங்க இங்க வரமாட்டீங்களா என்று கேட்டாள். அம்மாவோ, இல்லம்மா நான் வரல, உன் அக்கா அண்ணன் அண்ணியும் வராங்க, எனக்கு உன் அண்ணன் கூட வர்றதுக்கு இஷ்டம் இல்ல என்றார். ஸ்ருதி அதை புரிந்து கொண்டாள். கவலைப்படாதீங்கம்மா, நான் அண்ணன் பேசினதை பத்தி விகாஷ் கிட்ட சொல்லல என்றாள். அதனால் நிம்மதியான கிருத்திகா, அங்க எந்த பிரச்சனையும் வராம நல்லபடியா வளகாப்ப முடி ஸ்ருதி, பாட்டி அவங்க தங்க வளையல குடுத்து விட்டுருக்காங்க, பத்திரமா வச்சுக்க என்றார். ஸ்ருதி அவள் அம்மாவோடு பேசுவதையே ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தாள் தாரிகா. கொஞ்ச நேரத்தில் ஸ்ருதியின் அக்கா பிரவீனா, கணேஷ் மற்றும் அண்ணி வந்தார்கள். ஸ்ருதி சந்தோஷமாக அவர்களை நோக்கி போனாள். இதை பார்த்த தாரிகா அங்கிருந்து கிச்சனுக்கு போனாள். அர்ச்சனாவும் மனுவும் ஸ்ருதியின் குடும்பம் வருவதை பார்த்து அவர்களை வரவேற்பதில் பிஸியாக இருந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து தாரிகாவுக்கு தான் மட்டும் யாரும் இல்லாமல் தனியாக இருப்பது போல தோன்றியது. கண்ணில் வந்த கண்ணீரை சுத்தம் செய்து கொண்டு வேலைக்காரியுடன் வந்திருந்த எல்லோருக்கும் ஸ்நாக்ஸ் தயார் செய்ய ஆரம்பித்தாள். கொஞ்ச நேரம் கழித்து காஃபி மற்றும் பஜ்ஜியை எடுத்துக்கொண்டு ஸ்ருதி குடும்பத்தாரை வரவேற்க தாரிகா போனாள். அப்போது அவளுடைய அக்கா பிரவீனாவிற்கு ஸ்ருதி தாரிகாவை அறிமுகப்படுத்தினாள். இங்க பாத்தீங்களா, இந்த குட்டி பொம்மை எங்க வீட்டுக்கு புது வரவு, எங்க மைங்கோட வைஃப் என்று சொல்லி எல்லோருக்கும் அறிமுகம் செய்ய தாரிகா எல்லாரையும் பார்த்து புன்னகைத்தாள். பிரவீனா ஆச்சரியமாக, இந்த பொண்ணு கண்ணு ப்ளூ கலர்ல இருக்கு ஸ்ருதி, கண்ணை திறந்த மூடினா அப்படியே பொம்மை மாதிரி தான் இருக்கா, உன் குழந்தை ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் போல, அவனுக்கு ரொம்ப அழகான வைஃப் கிடைச்சிருக்கா என்று சொல்லிவிட்டு, ஆமா புது மாப்பிள்ளை எங்க என்று மயங்கை தேடினாள். ஸ்ருதியோ வருத்தமாக, இல்லக்கா அவனுக்கு லீவ் கிடைக்கல, இப்ப கோவால டியூட்டி போட்டிருக்காங்க என்று சொன்னாள். ஸ்ருதியின் அண்ணி, இவ்வளவு அழகான பொண்டாட்டியை விட்டுட்டு யாராவது இப்படி தனியா கோவாக்கு போவாங்களா, கல்யாணமாக இன்னும் கொஞ்ச நாள் கூட இங்க இருந்திருக்க வேண்டாமா, என்ன டியூட்டியோ போ என்று அங்கலாய்த்தார். அர்ச்சனா இதையெல்லாம் கேட்டுவிட்டு திடீரென பொறுமை இழந்தார். அவனுக்கு இந்த கல்யாணம் நடக்கும்னே தெரியாதுமா, எதாச்சியா லீவுக்கு வீட்டுக்கு வந்திருந்த பையனை பிடிச்சு அவங்க அப்பா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அவனும் வேற வழி இல்லாம அவங்க அப்பா பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து இந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியாமையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். திடீர்னு கல்யாணம் பண்ணதால அவன் லீவை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல என்று அர்ச்சனா சிரித்து கொண்டே மற்றவர்களிடம் சொல்ல, அதை கேட்டு அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் தாரிகாவின் முகம் சட்டென வாடியது. அவள் மனம் இனம் புரியாத வலியை தோண்டி தோண்டி எடுத்தது. அந்த வீட்டில் மயங்கை போலவே அவனுடைய அம்மாவுக்கும் தன்னை பிடிக்கவில்லை என்பதை அன்றைக்குதான் முதல் முறையாக தெரிந்து கொண்டாள் தாரிகா. பாகம் 247. தாரிகா அர்ச்சனா தன்னை பற்றி வந்தவர்களிடம் யாருனே தெரியாத பொண்ணு என்றும் மயங்கின் விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணம் நடந்தது என்று சொல்லவும் மிகவும் மனமுடைந்து போனாள். அவள் முகத்தில் இருந்த சோகத்தை மனு கவனித்து விட்டாள். தாரிகா பற்றி அவளுடைய அம்மா அப்படி பேசுவது மனுவுக்குமே பிடிக்கவில்லை. அடுத்த நொடி அவள் தன் அம்மாவை பின்தொடர்ந்து கிச்சனுக்கு போய் அம்மாவிடம், எதுக்கும் அப்படி சொல்றீங்க, எல்லார்கிட்டையும் இதை பத்தி சொல்லி ஆகணுமா என்று கேட்டாள். அர்ச்சனா மனுவை பார்த்து முறைத்து கொண்டே, ஆமா நான் என்ன தப்பா சொல்லிட்டேனோ அன்னைக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர்ற, உங்க அப்பா தான் பிடிவாதமா என் பையனோட வாழ்க்கைய பாழாக்கிட்டாரு. அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு கெட்டு போன பொண்ண என் பையனோட தலையில கட்டி வச்சிட்டாரு என்று சொன்னார். அம்மா, உங்க கல்யாணத்தப்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவரோட பொண்ணதான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோன்னு என்கிட்ட சொன்னீங்க, இப்ப நீங்களே இப்படி பேசுறீங்க என்று கத்திய மனு அதன் பிறகு வெளியே கெஸ்ட் இருப்பதை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றாள். அர்ச்சனா மனுவிடம், ஆமா நான் அப்படிதான் பேசுவேன், இந்த பொண்ணு என் பையனோட தங்கமான குணத்துக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாதவ, அவ காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு என்னென்ன திருட்டுத்தனம் பண்றாங்கறத என் கண்ணால பாத்துட்டேன், இத பாரு உன் செல்ல அண்ணியோட யோக்கியதைய என்று சொல்லிக்கொண்டே அர்ச்சனா தாரிகா கல்லூரியில் இருந்து வீட்டிற்கு வரும் சில போட்டோக்களை தன் போனில் காட்டி, உன் அண்ணி வரப்ப அவளுக்கு பின்னாடியே ஒருத்தன் வரான் பாத்தியா, அவன் தினமும் உங்க அண்ணி வீடு வர்ற வரைக்கும் அவ பின்னாடியே வரான், இந்த பொண்ணு அவங்க கிட்ட திரும்பி திரும்பி என்னமோ சிக்னல் பண்றா, இன்னைக்கு அவ காலேஜுக்கு போகல தானே, ஆனா அந்த பையன் நம்ம தெருவுல தான் இருக்கான், நான் நம்ம மொட்டை மாடியில இருந்து பார்த்தேன், இந்த 2 பேத்துக்கு நடுவுல என்னமோ தப்பா இருக்கு, என் பையன் ஏமாந்துட்டான், அவனோட வாழ்க்கை வீணா போச்சு, இப்ப சொல்லு மனு, நான் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு, இதெல்லாம் உங்க அப்பா நன்றி கடனுக்காக நடந்துச்சு, இந்த பொண்ணு யாரு என்ன கேரக்டர் எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனா வேற வழி இல்லாம தான் உங்க அண்ணா இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நானும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கிட்டேன், இப்ப இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு கோபம் வருமா வராதா,
அப்ப நான் இந்த பொண்ணை பத்தி பேசுறதுல ஒன்னும் தப்பில்லையே என்று கேட்டார் அர்ச்சனா. மனு தலையாட்டி அதை மறுத்தபடி, இல்லம்மா, நீங்க என்னமோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது அண்ணியோட கிளாஸ்மேட்டா கூட இருக்கலாம். இப்பெல்லாம் பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது பெரிய விஷயமே இல்லம்மா என்று சொன்னாள். அதை கேட்ட அர்ச்சனா, மனு, இதெல்லாம் உன்கிட்ட எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி நீ யாரையாவது கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னோட வளர்ப்பு, தப்பு பண்ண மாட்ட. ஆனா அதுக்காக இந்த காலத்துல என்ன நடக்குதுன்னு எனக்கு நீ சொல்லி தராத. உன்னை விட எனக்கு எல்லாம் தெரியும். இதோட இந்த பேச்ச நிப்பாட்டிரு. இனிமே சும்மா அண்ணி அண்ணின்னு அவ பின்னாடியே போகாத. இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். நீ அது வரைக்கும் வாயை மூடிட்டு படிக்கிற வேலை என்னவோ அதை மட்டும் பாரு என்று சொன்னார். அப்போது தாரிகா அங்கே வந்தாள். அவர்களின் கடைசி வார்த்தைகள் மட்டுமே அவள் காதில் விழுந்ததால் அவளுக்கு எதுவுமே புரியவில்லை. அதன் பிறகு அர்ச்சனாவிடம் வந்து, அம்மா, நான் சமையலுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? சாமிக்கு பிரசாதம் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, நான் சக்கரை பொங்கல் செய்யவா என்று கேட்டாள். அர்ச்சனாவோ அந்த வெறுப்பு கொஞ்சமும் குறையாமல், நீ செஞ்ச வரைக்கும் போதும், சாமி வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று வெடுக்கென்று சொன்னார். அவர் அப்படி சொல்லவும் தாரிகா சட்டென மனுவை பார்த்தாள். அப்போது மனு அவளை வெளியே போகும்படி சைகை செய்தாள். பின்னர் சமையல் ஆள் உள்ளே வர அர்ச்சனா அவரோடு சேர்ந்து செய்ய வேண்டிய ஐட்டங்கள் பற்றி சொல்ல ஆரம்பித்தார். மனு தாரிகாவை தன்னோடு அழைத்துக் கொண்டு, அண்ணி வாங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன் என்றாள் ரகசியமான குரலில். தாரிகா அவள் பின்னால் கேள்விக்குறியோடு போனாள். அர்ச்சனாவின் போனை எடுத்தவள் போனில் இருந்த புகைப்படங்களை காட்டி, இது யாரு? உங்களுக்கு இவரை முன்னாடியே தெரியுமா என்று கேட்டாள். போட்டோக்களை பார்த்ததும் தாரிகாவின் கண்கள் விரிந்தன. இது விதார்த், என்னோட கிளாஸ்மேட் என்றாள். அதை கேட்ட மனு தாரிகாவின் கையை பிடித்து, சத்தம் போடாம மெதுவா பேசுங்க, யாருக்கும் கேட்க கூடாது. சொல்லுங்க அண்ணி, இவன் உங்களை டிஸ்டர்ப் பண்றானா என்று கேட்டாள். தாரிகா மனுவை ஆச்சரியத்தோடு பார்க்க ஆரம்பித்தாள். மனஸ்வினி மறுபடியும் தாரிகாவின் கையை பிடித்து, சொல்லுங்க அண்ணி, இந்த பையன் உங்களை டிஸ்டர்ப் பண்றானா என்று கேட்டாள். அப்போது தாரிகா கண்களில் கண்ணீர் வந்தது. யாரும் பார்த்துவிடக் கூடாதே என மனுவின் கையை பிடித்துக்கொண்டு வேகமாக தன்னுடைய ரூமுக்கு போனாள். அதன் பின் கட்டிலில் உட்கார்ந்தபடி மனுவின் கையை பிடித்துக்கொண்டு, மனு, எனக்கும் ரொம்ப நாளா இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியல. இந்த விதார்த் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னோட ஃப்ரெண்டு தான். காலேஜ்லயும் நாங்க 2 பேரும் ஒன்னாதான் படிச்சு நோட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிப்போம். அவன் கூட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்ப என்னோட அத்தை என்ன ரொம்ப அடிப்பாங்க. அத நான் இவன்கிட்ட சொல்லுவேன். இவன் என்கிட்ட ஆறுதலா பேசுவான் என்று சொன்னாள். மனு இடையில் குறுக்கிட்டு, அப்ப இந்த பையன் உங்களோட பாய் ஃப்ரெண்டா என்று கேட்டாள். அதை கேட்ட தாரிகா இல்லை என்று தலையாட்டியபடி, இல்ல மனு, நான் அவனை என்னோட ஃப்ரெண்டுன்னு தான் நினைச்சேன். ஆனா அவன் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டான். நான் என்னோட காலேஜ் முடிச்சிட்டு ஏதாவது வேலைக்கு போய் சம்பாதிச்சு எங்க அம்மாவுக்கு எப்படியாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னோட அம்மாவுக்கு ரொம்ப நாளா நரம்புல பிரச்சனை இருந்துட்டே இருந்துச்சு. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும்னு நினைச்சேன் என்று சொன்ன தாரிகா அதன் பிறகு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, ஆனா இந்த விதார்த் திடீர்னு வந்து என்ன லவ் பண்றதா என்கிட்ட சொன்னான். நான் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்னால ஒண்ணு மட்டும் இல்ல, யாரையுமே லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். அது அவனுக்கு பிடிக்கல. ரொம்ப அப்செட்டா இருந்தான். அவனுக்கு என் அம்மாவோட நிலைமைய சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள என் அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என் அத்தையும் மாமாவும் எனக்கு அவசரமா கல்யாணம் பண்ண நினைச்சாங்க. அதனால மாமா நான் காலேஜ் போறத தடுத்து நிறுத்திட்டாரு. அப்புறம் எனக்கு அண்ணன் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப நான் மறுபடியும் காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஆனா எனக்கு கல்யாணம் ஆனத விதார்த்தால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என் இஷ்டம் இல்லாம என்னோட கல்யாணம் நடந்ததுனால எனக்கு அவனை தான் பிடிக்கும்னு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்த ப்ரெஷர்னால தான் நான் உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ அவனா தப்பா நினைச்சிட்டு இருக்கான். என்னோட பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்றான் என்று சொல்லிவிட்டு தாரிகா அழ ஆரம்பித்தாள். மனு தாரிகாவின் உணர்வுகளையும் அவள் வார்த்தையில் இருக்கும் உண்மையையும் புரிந்து கொண்டாள். அண்ணி, எனக்கு புரியுது, உங்களுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஆனா உங்களுக்கு விதார்த்த பிடிக்காது தானே? அதை எனக்கு கன்ஃபார்மா சொல்லுங்க. உங்களுக்கு விதார்த்த மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லல்ல என்று கேட்டாள். இல்ல மனு, அவனை பத்தி எந்த ஃபீலிங்ஸும் என்னோட மனசுல இல்ல என்று சொன்னாள். அப்படின்னா நீங்க இத பத்தி என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, இல்ல அட்லீஸ்ட் மயங்க் அண்ணா கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல என்று கேட்டாள். அதை கேட்ட தாரிகா அமைதியானாள். அவள் இதையெல்லாம் பேசும் அளவிற்கு உரிமையாக யாரிடமும் இன்னும் பழகவில்லை. மயங்க் மோனிஷா பிரச்சனை வேற நடந்து முடிந்திருந்தது. மனுவுக்கு அவள் நிலைமையை பார்த்து வருத்தம் வந்தது. தாரிகா முதுகை தடவிய மனு, அண்ணி சரி பேசாம இருங்க, இன்னைக்கு ஃபங்க்ஷன் முடியட்டும், நீங்க மயங்க் அண்ணா கிட்ட நடந்தது சொல்லுங்க.
அவன் விகாஷ் அண்ணா கிட்ட பேசி அந்த விதார்த்தா யாருன்னு பார்த்து அவன் உங்க வழியில வராம பாத்துக்குவாரு என்று சொன்னாள். அதன் பிறகு தாரிகாவை பார்த்து, அண்ணி, அழுது அழுது முகம்ல வீங்கி போயிடுச்சு. எழுந்து போய் மூஞ்சி கழுவி மேக்கப் போட ஆரம்பிங்க. நான் போய் என்ன புடவை கட்டணும்னு அம்மாட்ட கேட்டுட்டு வந்துடுறேன் என்று சொல்லிக்கொண்டு கீழே போனாள். தாரிகா எழுந்து பாத்ரூமுக்கு போனாள். அவளுக்கு கொஞ்சம் மனம் லேசானது போல இருந்தது. மனு வேகமாக கீழே இறங்கி வந்து அம்மாவை தேடினாள். அர்ச்சனா தாத்தாவின் பக்கத்தில் அமர்ந்திருந்தார். அர்ச்சனாவின் பக்கத்தில் போன மனு, மா, சின்னன்னைக்கு என்ன புடவை கட்டணும், எப்படி வெளியில வரணும் நீங்க சொல்லலையா என்று கேட்டாள். அதை கேட்டு அர்ச்சனா தாத்தாவிடம், அப்பா, நீங்க காஃபி குடிங்க, நான் போய் ஒரு சில வேலையை முடிச்சிட்டு வரேன் என்று சொல்லவும், தாத்தா, சரி சரி நீ போமா, நான் பாத்துக்கிறேன் என்றார். அதன் பிறகு அர்ச்சனா மனுவை தன்னுடைய ரூமுக்கு அழைத்து போய் ஆரஞ்சு நிற பனாரஸ் புடவையை எடுத்து கொடுத்து விட்டு, மனு, உன் சின்ன அண்ணிய நான் சீக்கிரமே வீட்டை விட்டு அனுப்ப போறேன். எல்லாரும் முன்னாடியும் வச்சு அவன் மான மரியாதையை கெடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி நீ எந்த விஷயத்தையும் அவகிட்ட சொல்லிடக்கூடாது என்று சொன்னார். அதை கேட்ட மனு அந்த டிரெஸ்ஸை தூக்கி படுக்கையில் எரிந்து விட்டு, அம்மா, உனக்கு சின்ன அண்ணி வீட்டை விட்டு வெளியே போகணும். இப்போ உனக்கு அதானே வேணும். அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? யாருக்காக இந்த புடவையை கட்டிட்டு அவங்க வரணும்? சும்மா ஐவாஷுக்கு இதெல்லாம் பண்றிய நீ என்று கேட்டாள். அதனால் கடுப்பான அர்ச்சனா, மனு, நீ டீனேஜ் வந்துட்டேன்னு ரொம்ப லிமிட் தாண்டி பேசிட்டு இருக்க. நான் சொன்னதை மட்டும் செய். போய் இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் அவளை கட்ட சொல்லு. அவளுக்கு இந்த கலரே போதும் என்று சொன்னார். அதை கேட்ட மனு கோபமாக, மா, நான் வயசுக்கு மீறி பேசிட்டேனா? லிமிட் தாண்டறேன்னு என்ன சொல்றீங்களே, நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க லிமிட் தாண்டலையா? அன்னைக்கு தெரியாம அவங்கள பல நாளா போட்டோ எடுத்திருக்கீங்க. ஆனா அன்னிக்கிட்ட நீங்க நேரடியா இதை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை கேட்க ட்ரை பண்ணீங்களா? நீங்க எனக்கு எப்படி அம்மாவா இருக்கீங்களோ அப்படித்தானே அவங்களுக்கும் இருக்கணும் என்று கேட்டாள். அதை கேட்ட அர்ச்சனா மனுவை அடிக்க அவள் மீது கையை ஓங்கினார். ஆனால் பின்னாடி இருந்த அகிலன், அர்ச்சனா, நீ எதுக்கு இப்ப மனுவை அடிக்க போற? நல்ல நாள் அதுவுமா உன்னால சும்மா இருக்க முடியாதா என்று கேட்டார். அர்ச்சனா அகிலன் வந்தவுடன், உங்க மகளுக்கு மரியாதையே தெரியல. பெரியவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னே மறந்துட்டா. அந்த அளவுக்கு நீங்க தான் அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டீங்க என்று சொன்னார். அகிலன் மனஸ்வினியை பார்க்கவும், மனஸ்வினி அவர் முன் நின்று கொண்டு, இல்லப்பா, அம்மா தப்பா சொல்றாங்க, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் என்றாள். அகிலன் அவள் தலையை தட்டி கொடுத்து, சரி சரி சொல்லு என்றதும் அர்ச்சனாவை பார்த்து கொண்டே மனு அப்பாவிடம் நடந்த எல்லாவற்றையும் சொன்னாள். அதன் பிறகு கொஞ்ச நேரம் அகிலன் அமைதியாக இருந்தார். இன்னும் கொஞ்சம் தாமதித்திருந்தால் அர்ச்சனா தாரிகாவை மொத்த வீட்டின் முன்னால் அவமானப்படுத்தி இருக்கலாம் என்று மனு நினைத்து கொண்டாள். அந்த கதை முழுவதையும் கேட்ட அகிலன் கோபமாக அர்ச்சனாவை பார்த்து, மனு, நீ போய் சின்னனைய கூட்டிட்டு வா என்றார். மனு நேராக தாரிகா ரூமுக்கு போனாள். அதற்குள் அகிலன் அர்ச்சனாவை பார்த்து கோபமாக திட்டியபடி, அவ என்ன வேத்தாள் அர்ச்சனா? அவ நம்ம வீட்டு மருமக. அவகிட்ட நீ நேரடியா பேசுறதுக்கு பதிலா இதெல்லாமா பண்ணுவ? அவளை பத்தி இப்படி இல்லாம யோசிச்சுட்டு இருப்ப என்று கேட்டதும் அர்ச்சனாவோ அழ ஆரம்பித்து விட்டார். ஆமா, நான் என்ன பண்ணாலும் குறை சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்கு என் பையனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னு தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணி வச்சீங்க. நானும் யாரா இருந்தா என்ன, பொண்ணு நம்ம பொண்ணு ஆயிட்டான்னு நினைச்சேன். இப்பதான் அவளை பத்தி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. இதுக்குதான் 4 பேரை விசாரிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது. அவளை விட்டு ஓடி போன மாப்பிள்ள ஏன் போனான்னு எனக்கு இப்பதானே புரியுது என்றார். அதை கேட்ட அகிலன் மிகவும் ஆத்திரமானார். அவர் கோபத்தில் அர்ச்சனா மீது கையை ஓங்கவும், அப்போது, மாமா, பேசாம இருங்க என்று ஒரு சத்தம் கேட்டது. வாசலில் தாரிகா நின்று கொண்டிருந்தாள். தாரிகாவை எப்பொழுதும் அவளுடைய அத்தை இல்லாதது பொல்லாதது சொல்லி பழி போட்டுக் கொண்டும் அடித்துக் கொண்டும் இருப்பாள். ஆனால் அர்ச்சனாவிடமிருந்தும் தன்னை பற்றி இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டதும் அவளுடைய இதயம் வலிக்க ஆரம்பித்தது. ஆனால் அகிலன் அர்ச்சனாவை அடிப்பதை அவள் விரும்பவில்லை. அதன் பிறகு தாரிகா கண்ணீரோடு ரூமுக்கு வந்தாள். அகிலன் அதன் பிறகு தாரிகாவிடம், என்னம்மா இதெல்லாம்? முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சரி, நாளைக்கு நான் உன்னோட காலேஜுக்கு வரேன், வந்து அந்த பையன்கிட்ட பேசுறேன், ஓகேவா என்று கேட்டார். அதை கேட்டதும் தாரிகா, சரிங்க மாமா என்று தலையசைத்தாள். அகிலன் அர்ச்சனாவை பார்த்து, இந்த விஷயம் இத்தோட இந்த ரூம்லயே முடிச்சுக்கணும். வளகாப்பு நேரத்துல இத பத்தி எல்லாம் யார்கிட்டயும் நீ பேசக்கூடாது. போய் ஆகிற வேலை பாரு, மணி 1 ஆச்சு என்று சொன்னார். அதன் பின் தாரிகா பக்கம் திரும்பிய அகிலன் தாரிகாவின் தலையில் கை வைத்து, யாரு உன்னை நம்பினாலும் நம்பாட்டியும் நான் உன்னை நம்புறேம்மா. எனக்கு உன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் நான் உன்னை என் பையனுக்கு வைஃபா சூஸ் பண்ணினேன். நீ எதுக்காகவும் வருத்தப்படாத, நீ என்ன மட்டுமாவது நம்பு என்று அகிலன் சொன்னார். தாரிகா சரி என்று தலையாட்டவும் அகிலன் அங்கிருந்து அர்ச்சனாவை முறைத்தபடி கிளம்பினார். அர்ச்சனா தாரிகாவிற்கு அந்த ஆரஞ்சு நிற புடவை, கொஞ்சம் நகையை கொடுத்து,
சரி, இத போய் போட்டுட்டு ரெடியாகு. எல்லாரும் முன்னாடி அழுது என் மானத்தை வாங்காத என்றபடி அர்ச்சனா ஒரு அலட்சியமான பார்வையோடு அதை கொடுத்தார். அதை பார்த்த தாரிகா, அம்மா, என் அத்தை என்னை பத்தி உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க அவங்க மாதிரி இல்லன்னு நான் நினைக்கிறேன். அத நான் நம்புறேன். எனக்கு உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒன்னு சொல்லணும். என்னோட அத்தை என்கிட்ட நல்லவங்களா இருந்திருந்தாங்கன்னா என்னோட பெர்மிஷன் இல்லாம இந்த கல்யாணத்தை பண்ணிருக்க மாட்டாங்க. எங்க அம்மாவை அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்காங்க. எங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு எப்பவுமே எங்க அம்மா, நானு, எங்க அக்கா எல்லாத்தையும் அவங்க வீட்டு வேலைக்கார மாதிரி தான் நடத்தி இருக்காங்க. எங்க அம்மா கூட கீழே விழுந்து செத்து போனாங்கன்னு சொன்னதுல எனக்கு எப்பவுமே சந்தேகம் இருக்கு. எங்க அம்மாவை அவங்க தான் கொன்னு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க ரொம்ப ரொம்ப தப்பான ஆளு. அவங்க என்ன சொன்னாலும் அதை நம்பாதீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஸ்ருதியா இருக்கட்டும், இல்ல மனுவா இருக்கட்டும், இல்ல விகாஷ் அண்ணா, மயங்க், எல்லாரையும் நீங்க எப்படி பாத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களோட இந்த அன்பை பார்த்து நான் எங்க அம்மாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். நான் சொல்றதுல ஒரு பொய் கூட கிடையாது. நான் உண்மையத்தான் சொல்றேன். நீங்க இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க. யாருக்காகவும் உங்களை மாத்திக்காதீங்க என்று சொல்லிவிட்டு தாரிகா வேகமாக அங்கிருந்து கிளம்பினாள். அர்ச்சனாவோ தாரிகா சொல்வதை கேட்டு அதிர்ச்சியோடு அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்தார். அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. தித்திக்குதே பாகம் 248. ஸ்ருதியின் வளைகாப்பிற்கு ஸ்ருதியை அவளுடைய அண்ணியும் அக்காவும் தயார் செய்து கொண்டிருந்தார்கள். ஸ்ருதி புடவை கட்டி கொண்டிருந்தாள். அப்போது விகாஷ் வேகமாக உள்ளே வந்தான். வந்தவன் ஸ்ருதியின் பேபி பம்பை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். அவன் திடீரென்று வந்ததால் அண்ணியும் அக்காவும் ஒரு நிமிடம் பயந்து போனார்கள். அதன் பிறகு அண்ணி அவரை பார்த்து, என்ன தம்பி, நீங்க கதவை தட்டிட்டு வரமாட்டீங்களா என்று கேட்டார். அதற்கு விகாஷ் சிரித்துக்கொண்டு, அக்கா, இது உங்க ஸ்ருதி ரூம் மட்டும் இல்ல, என்னோட ரூமும் தான். நான் எப்ப வேணா வருவேன் என்று சிரித்தபடி சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தான். அதை கேட்ட பிரவீனா சிரித்துக்கொண்டே, அண்ணே, சரி வாங்க, நாம கீழே போய் கொஞ்சம் மோர் குடிச்சிட்டு வரலாம், எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு என்று நாகரிகமாக சொல்லவும் விகாஷ் வேகமாக, இல்ல தயவு செஞ்சு கிளம்பி போயிடாதீங்க. நான் என்னோட வைஃப் கிட்ட எந்த ரொமான்ஸ் பண்றதுக்காகவும் வரல. அவ இன்னும் சாப்பிடல, அதுக்காக தான் நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க அவளுக்கு மேக்கப் பண்ணிட்டே சாப்பிட வச்சிருங்க என்று சொல்லிவிட்டு விகாஷ் வேக வேகமாக கிளம்ப ஆரம்பித்தான். அதை பார்த்து அண்ணியும் அக்காவும் நமட்டு சிரிப்போடு ஸ்ருதியை இடித்தபடி, பாத்தியா, வந்து கொஞ்ச நல்ல மாப்பிளைய ஓம் பக்கம் சாய்ச்சிட்டு என்று சொல்லி சிரித்தார்கள். ஆரியன் வீட்டில் மின்மினி ஸ்ருதி வளைகாப்புக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தாள். அவள் பச்சை நிற பட்டுப்புடவையோடு டிசைனர் பிளவுஸ் அணிந்திருந்தாள். கல்பனா மின்மினியை பார்த்து, அடடா, எவ்வளவு அழகா இருக்க. இருமா கருப்பு பொட்டு வைக்காம வீட்டை விட்டு வெளியில போயிடாத என்று சொன்னார். அதை கேட்டு மின்மினி சிரித்தாள். ஆன்ட்டி, நீங்களும் எதுக்கு கருப்பு பொட்டு வைக்க சொல்றீங்க என்றாள். ஆனால் கல்பனாவோ, நீ என்ன வேணா நினைச்சுக்கோ மினிக்கண்ணு, கருப்பு போட்டு வைக்கலேனா உனக்கு கண்ணு பட்டு போயிடும். ரொம்ப வருஷ கஷ்டத்துக்கு பிறகு இந்த வீட்ல ஒரு பெரிய சந்தோஷம் வந்திருக்கு. யாரோட கொள்ளிக்கனோ உன் மேல பட்டாலும் அதை உன்னை அட்டாக் பண்ணாம இருக்கணும்னா இப்படி கருப்பு போட்டு வச்சுக்கணும் என்று சொல்லிக்கொண்டு மின்மினியின் காஜலை எடுத்து அவளுடைய காதுக்கு பின்னால் ஒரு சின்ன கருப்பு போட்டு வைத்தார். அப்போது கல்பனாவுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. மின்மினியிடம், உனக்கு தெரியுமா மின்மினி, ஆரியனுக்குமே சின்ன வயசுல ஆச்சு இப்படிதான் காதுக்கு பின்னாடி பொட்டு வைப்பாங்க. தம்பிக்கு பிடிக்கவே பிடிக்காது. வேக வேகமா ஓடி ஓடி போய் ஒளிஞ்சுப்பாரு என்று சொன்னார். மின்மினி சந்தோஷமான குரலில், ஆமா, ஆரியனோட சின்ன வயசு போட்டோ எல்லாம் எனக்கு நிறைய காட்டுறதா சொன்னீங்கல்ல, எப்ப காட்டுவீங்க என்று கேட்டாள். அப்போது ஐயாவின் குரல் ஒலித்தது. மினிமா, நீ கேட்ட உடனே நான் அதை நிறைவேற்றிட்டேன் பாத்தியா என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தார். மின்மினியும் கல்பனாவும் திரும்பி பார்த்தார்கள். 2 வேலைக்காரர்கள் மிக பெரிய புகைப்படத்தோடு அவளுடைய ரூமுக்கு வந்திருந்தார்கள். இருவரும் புகைப்படத்தை மாட்டிவிட்டு போனார்கள். அதன் பிறகு மின்மினி அந்த பிரம்மாண்டமான புகைப்படத்தை ஆர்வம் பொங்க பார்த்தாள். அது ஆரியனின் சிறு வயது புகைப்படம். ஆச்சி மின்மினியிடம் சென்று அவள் வயிற்றை தொட்டு பார்த்து, இந்த மாதிரி நேரத்துல நீ அழகான குழந்தையோட போட்டோஸ் எல்லாம் பாத்தீனா உனக்கு பொறுக்க போற குழந்தையும் அழகா பொறுக்கும்னு சொல்லுவாங்க என்று சொன்னார். மின்மினி சிரித்து கொண்டு, அப்படின்னா அதுக்கு எதுக்கு ஆச்சி இந்த போட்டோவை வச்சீங்க என்று கேட்டாள். ஆச்சியும் ஐயாவும் அதை கேட்டு கொஞ்சம் முகம் பாடி, ஏன் இப்படி சொல்ற மின்மினி, இந்த போட்டோக்கு என்ன குறைச்சல் என்று கேட்டார்கள். மின்மினி கிண்டலாக, பாருங்க, இந்த போட்டோல இவர் கருப்பா இருக்காரு,
ஆனா அதையே பார்த்து பிறந்தா என்னோட குழந்தை இதே கலர்ல தானே பிறக்கும் என்று சொன்னாள். அப்ப நான் கருப்பா இருக்கேன்னு சொல்றியா என்று ஒரு குரல் வாசலில் இருந்து வந்தது. அது ஆரியன் தான். அவன் வேகமாக போய் மின்மினியை பிடித்து கொண்டு, இந்த குழந்தை என்னோட குழந்தை, அவன் என்ன மாதிரிதான் இருக்கணும். உங்க யாருக்காவது இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா என்று கோபமாக கேட்டான். உண்மையில் மின்மினி ஆரியன் வாசலில் நின்று பேச்சை ஒட்டு கேட்பதை அவள் கவனித்து விட்டாள். அதனால்தான் வேண்டுமென்றே அப்படி பேசினாள். ஆச்சி அவர்களுக்கு நடுவில் சமாதானம் செய்து, பரவாயில்ல ஆரியன், மின்மினி அப்படி சொன்னா அதுக்காக நீ அப்படி ஆயிட போறியா என்ன? நீ கருப்பெல்லாம் இல்ல, நீ மாநரம், நல்லா தேக்கு கலர்ல பார்க்க களையா இருக்க. இந்த மின்மினி சும்மாதான் வம்பிழுக்கிறா என்று சொன்னார். அதை கேட்ட ஆரியன், அப்படி சொல்லுங்க ஆச்சி, நான் சின்ன வயசுல எவ்வளவு அழகா இருந்தேன் பாருங்க, இந்த போட்டோல கூட எவ்வளவு அழகா இருக்கேன் என்று சொன்னான். கல்பனாவும் ஐயாவும் ஆரியன் அப்படி பேசுவதை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தார்கள். ஆரியன் மறுபடியும், சொல்லுங்க ஆச்சி, நான் அழகா இருக்கனா இல்லையா? ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க என்று பரிதாபமாக கேட்டான். இந்த முறை மின்மினியும் சிரிக்க ஆரம்பித்தாள். ஐயா சிரித்து கொண்டே இருக்கும்போது கல்பனா ஆரியனின் கன்னத்தை கிள்ளி நெட்டி முறித்தபடி, தம்பி, நீங்க சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. இப்ப அதை விட லட்சணமா அழகாயிட்டீங்க. மினி கண்ணு வேணும்னே உங்களை கிண்டல் பண்றாங்க என்றார். ஆச்சி சிரிப்பை அடக்கி கொண்டு, ஐயோ கல்பனா, இந்த ஆரியனை பார்த்தா ஒரு குழந்தைக்கு அப்பா ஆகுற மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ 5 வயசு குழந்தை மாதிரி இன்னமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் பாரு என்று சொன்னார். அதன் பிறகு மின்மினியை பார்த்து, சரி கீழே வாமா, நம்ம ஸ்ருதி வீட்டுக்கு கிளம்பணும் என்று சொல்லிவிட்டு ஆச்சியும் கல்பனாவும் ஐயாவும் சிரித்து கொண்டே கிளம்பினார்கள். மின்மினி அவர்களுக்கு பின்னால் அமைதியாக போக ஆரம்பிக்க, அப்போது ஆரியன் அவளை பின்னால் இருந்து வேகமாக பிடித்து தூக்கி கொண்டு, என்னோட சின்ன வயசு போட்டோல நான் அழகா இருக்கனா இல்லையா என்று கேட்டான். மின்மினி அவன் சொல்வதை கேட்டு சிரித்து கொண்டே ஆரியனை படுக்கையில் தள்ளி, இல்ல, நீங்க அழகாவே இல்ல என்று சொல்லிவிட்டு மின்மினி வேகமாக ரூமை விட்டு வெளியேற ஆரியன் படுக்கையில் கோபமாக விழுந்தான். அதன் பின் மின்மினியும் ஆச்சியும் ஸ்ருதியின் வீட்டிற்கு போனார்கள். அர்ச்சனா நிவாஷினியையும் யசோதாவையும் சேர்த்து கூப்பிட்டிருந்தார். அதனால் அங்கு அனைவரும் ஒன்றாக கூடினார்கள். மனு மின்மினியையும் நிவாசினியையும் தன்னுடைய அண்ணியின் அறைக்கு அழைத்து போனாள். மின்மினி வருவதை பார்த்த பிரவீனா அவளை கட்டி பிடித்து, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, நல்லா இருக்கியாமா? நீ கூட உன் ஃப்ரெண்ட ஃபாலோ பண்ணி பிரெக்னன்ட் ஆயிட்டன்னு கேள்விப்பட்ட, எத்தனை மாசம் ஆச்சு என்று கேட்டாள். மின்மினி அதை கேட்டு மெதுவான குரலில், 4 மாசம் முடிய போதுக்கா என்று சொன்னாள். அதன் பின் மின்மினி வேகமாக ஸ்ருதியை அணைத்து கொண்டு, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க என்று சொன்னாள். இன்னொரு பக்கம் நிவாசினியும் ஸ்ருதியை கட்டி பிடித்து, நிஜமாவே நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க என்று சொன்னாள். அதன் பிறகு போனை எடுத்து, வாங்க வாங்க எல்லாரும் செல்ஃபி எடுக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு விதவிதமான போஸ்களில் போட்டோ எடுக்க ஆரம்பித்தார்கள். மின்மினி அதன் பின் ஸ்ருதியிடம், ஆமா, புது பொண்ணு தாரிகா எங்க என்று கேட்டாள். அதை கேட்டதும் தான் ஸ்ருதிக்கு தான் தாரிகாவை இவ்வளவு நேரம் பார்க்கவே இல்லை என்பது நினைவுக்கு வந்தது. மாலை மணி 4 ஆகிவிட்டது. ஸ்ருதி எல்லோரோடும் இறங்கி கீழே வந்தாள். அப்போது அங்குள்ள காலனி பெண்கள் அனைவரும் ஹாலில் அமர்ந்திருந்தார்கள். அர்ச்சனா ஸ்ருதியை அழைத்து வந்து பூக்கள் மற்றும் பலூனால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலின் நடுவில் உட்கார வைத்தார். ஸ்ருதி மஞ்சள் நிற பனாரஸ் பட்டுப்புடவையில் அழகாக அம்மன் போல இருந்தாள். கொஞ்ச நேரம் கழித்து அர்ச்சனா ஆச்சியிடம் வந்து, வாங்காச்சி, எங்க எல்லாரையும் விட பெரியவங்க நீங்க தான் முதல் இந்த வளகாப்பு விழாவை தொடங்கி வைக்கணும் என்று சொன்னார். ஆச்சி சிரித்து கொண்டே ஸ்ருதியிடம் வந்து அவள் தலையை அன்பாக தடவி அவள் நெற்றியில் திலகமிட்டு சந்தனம் குங்குமம் வைத்து தேங்காய் மற்றும் பணத்தை அவள் மடியில் வைத்து கொஞ்சம் பழங்களை வைத்து அவளுக்காக கொண்டு வந்த பரிசையும் கொடுத்தார். அதன் பின் அங்கிருந்த பெண்கள் எல்லோரும் ஒவ்வொருவராக வந்து சந்தன குங்குமம் வைத்து வளைகாப்பு விழாவை முடித்தார்கள். ஸ்ருதி அண்ணி ஸ்ருதிக்கு தங்கச்சங்கிலி மற்றும் வளையல்களை போட்டுவிட்டாள். மின்மினிக்கு அவர்கள் இருவரையும் பார்த்ததும் ஏன் என்று தெரியவில்லை, கொஞ்சம் வருத்தமாயிருந்தது. அவளுடைய வயிற்றில் கை வைத்துக் கொண்டாள். இன்னும் கொஞ்ச நாளில் அவளுக்கும் வளைகாப்பு விழா நடக்கப் போகிறது. ஆனால் அவனுடைய அம்மா வீட்டில் இருந்து யாரும் வரப்போவதில்லை என்று யோசிக்கும் போதே மின்மினிக்கு கண்களில் கண்ணீர் வந்தது. ஆச்சி அவள் அழுவதை பார்த்து விட்டார். அவள் அப்படி வருத்தப்படுவது அவருக்கு பிடிக்கவில்லை. அவளுக்கு தான் இருக்கிறேன் என்பதை போல அவள் கைகளை பிடித்து கொண்டார். அதன் பின்பு கடைசியாக அர்ச்சனா ஸ்ருதிக்கு வளைகாப்பு சடங்கை செய்து அவள் கைகளில் தங்க வளையல்களை போட்டார். அதன் பிறகு, ஸ்ருதி, உனக்கு கொஞ்சம் ஜூஸ் எடுத்துட்டு வரட்டுமா என்று கேட்டார். ஸ்ருதி அதை மறுத்துவிட்டு,
இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, தாரிகா எங்க இருக்கா? நான் காலையில இருந்து அவளை பார்க்கவே இல்ல என்று கேட்டாள். அதனால் முகம் மாறிய அர்ச்சனா, இல்ல அவளும் ரெடி ஆயிட்டு இருப்பா போல, கொஞ்ச நேரத்துல வந்துருவா என்று சமாளித்தார். அப்போது மனு வேகமாக குறுக்கே வந்து, நான் போய் சின்ன அண்ணியை கூட்டிட்டு வரேன் என்று மாடிக்கு போனாள். தாரிகா வருவதை பார்த்த அர்ச்சனாவின் பக்கத்து வீட்டு பெண் சங்கீதா, பாத்தியா அர்ச்சனா, கல்யாணமாகி 2 மாசமே ஆக போகுது. இப்பதான் உன்னோட 2வது மருமகளை எங்களுக்கு காட்டணும்னு உனக்கு ஞாபகம் வந்திருக்குல்ல? நீ இவ்வளவு நாளா உன் மருமகளை என்னமோ அதிசய புதையல் மாதிரி மறைச்சு வச்சுட்டு பாத்தியா என்று சூசகமாக கேட்க, அர்ச்சனா சிரித்து கொண்டு, உனக்கு என்னடி, நீ பக்கத்துல தானே இருக்க. என் மருமக தான் இப்ப காலேஜுக்கு போறாளே, அவளை எப்படி உங்க எல்லாத்துக்கும் கூப்பிட்டு காட்டுறதுன்னு தான் இந்த வளகாப்பன்னைக்கு காட்டிக்கலான்னு வெயிட் பண்ணினேன் என்று சொன்னார். இப்போது மனு தாரிகாவை ஆச்சியின் அருகில் இருந்த சோஃபாவில் உட்கார வைத்தாள். தாரிகா ஆரஞ்சு நிற பனாரஸ் புடவை அணிந்திருந்தாள். அது ஸ்ருதியின் புடவையை விட கொஞ்சம் விலை கம்மியான புடவை போல இருந்தது. அதன் பிறகு பெண்கள் அனைவரும் அவளுடைய புடவையை மறந்து தாரிகாவின் அழகை பார்த்து ரசித்தார்கள். அதன் பிறகு எல்லோரும், சரி சரி சும்மா இருக்காம யாராவது ஒருத்தர் பாட்டு பாடுங்க, ஏம்மா புது பொண்ணு நீ பாட, நாங்க கேக்குறோம் என்றார். தாரிகா அதை கேட்டு தடுமாறியபடி, எனக்கு பாட தெரியாது என்று சொன்னாள். அப்போது தாரிகாவின் அருகில் அமர்ந்த மின்மினி, இப்ப என்ன, சரிகமப்பா பாட்டு போட்டிக்கு ஆடிஷனை வைக்க போறாங்க, ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுங்க, யாரும் இங்க ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் எல்லாம் கிடையாது என்று சொன்னாள். யசோதாவும் அப்போது, ஆமாமா தாரிகா, மினி சொல்றது கரெக்ட் தான், நீ உன் மனசுல இருந்து பாடு, பாட்டு நல்லா வரும் என்றார். தாரிகா சரி என்று தலையை அசைத்து அர்ச்சனாவை பார்த்தார். அதன் பிறகு விநாயகரின் ஏக தந்தாய வக்ர துண்டாய கௌரி தனையாய தீமகி பாடலை அழகாய் குரல் எடுத்து பாடினாள். அப்போது அர்ச்சனா தாரிகாவை பார்த்து கொண்டு, இந்த பொண்ணு நல்லவளா கெட்டவளா, தான் அவளை பற்றி நினைப்பதெல்லாம் சரியா தவறா என்று தன்னைத்தானே கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார். அதையெல்லாம் நினைத்து கொண்டிருந்தவளுக்கு தன் அருகில் அமர்ந்த ஸ்ருதியின் குரல் கேட்டு மனம் கலைந்தது. அங்கே கமலேஷ் மனைவி மற்றும் தனது பெண் குழந்தைகளுடன் வந்திருந்தார். கமலேஷின் மனைவி வரவும் ஸ்ருதி அவர்களை எழுந்து நின்று வரவேற்றாள். அண்ணி, என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க என்று கடிந்து கொண்டாள். மிஸ்ஸஸ் கமலேஷ் சிரித்தபடி, சாரிமா, உங்க அண்ணன் தான் டியூட்டியில இருந்து லேட்டா வந்துட்டாரு என்று சொன்னார். அதே நேரம் தாரிகாவின் சாமி பாட்டு முடிந்திருந்தது. அதற்குள் மற்ற பெண்கள் சேர்ந்து வேறு சில வளைகாப்பு பாடல்களை பாடத் தொடங்கினார்கள். வீட்டிற்கு வந்த பெண்கள் அனைவரும் வீட்டின் ஹாலில் சாஸ்திரங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆண்கள் அனைவரும் வீட்டிற்கு வெளியே இருக்கும் ஒரு சின்ன தோட்டத்தில் அமர்ந்திருந்தார்கள். பிரதாப், அகிலன் மற்றும் தாத்தாவிற்கு அருகே ஐயாவும் மகாதேவனும் அமர்ந்திருந்தார்கள். விகாஷ், கணேஷ் மற்றும் கமலேஷ் தங்கள் நண்பர்களோடு கொஞ்சம் தூரத்தில் அமர்ந்திருந்தார்கள். அப்போது அங்கே ஆரியனும் சித்தார்த்தும் வந்தார்கள். பிரதாப்பிற்கு ஆரியனை பார்த்ததும் மிகவும் பிடித்து போயிருந்தது. ஆரியன் குறைவாக பேசினாலும் மரியாதையாக பேசிக் கொண்டிருந்ததால் அந்த இயல்பு அவருக்கு பிடித்திருந்தது. தாரிகாவை தவிர மற்ற எல்லோரும் வீட்டில் சந்தோஷமாக அந்த வளகாப்பை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். மின்மினியும் சந்தோஷமாக இருந்தாள். ஆனால் ஆரியன் மட்டும் ஏதோ யோசனையிலேயே இருந்தான். தாரிகாவும் ஆரியனும் மட்டும் கூட்டத்திலும் தனித்து விடப்பட்டவர்கள் போல இருந்தனர். மின்மினி தன்னை அருகில் வரக்கூடாது என்று சொன்னதும் தன்னுடைய நிறம் குறித்து பேசியதும் ஆரியனை மிகவும் காயப்படுத்தி இருந்தது. வளைகாப்பு ஃபங்க்ஷன் நல்ல விதமாக முடிந்திருந்தது. வந்த அனைவருக்கும் எளிமையான முறையில் சித்திரான்னங்கள் வழங்கப்பட்டது. கூடவே பஃபே முறையில் உணவு விருந்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காலனியே அந்த வளைகாப்பின் சுவையை பேசும் அளவிற்கு உணவு அமைந்திருந்தது. எல்லோரும் சாப்பிட்டுவிட்டு அங்கிருந்து விடை பெற்று கிளம்பினார்கள். ஆரியனும் விகாஷ் குடும்பத்தாரிடம் விடை பெற்றான். மின்மினி, ஆச்சி, ஐயா மூவரும் ஒரு காரில் கிளம்ப ஆரியனும் சித்தார்த்தும் இன்னொரு காரில் கிளம்பினார்கள். அதன் பிறகு அனைவரும் அவரவர் வீட்டிற்கு திரும்பி போனார்கள். ஆரியன் மின்மினியிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அன்றிரவு அமெரிக்காவிற்கு கிளம்பி போனான். பாகம் 249. ஆரியன் மின்மினியிடம் கூட சொல்லிக் கொள்ளாமல் அமெரிக்கா போய்விட்டான். ஆச்சியும் ஐயாவும் அவனுடைய பிடிவாதமான குணத்தை மாற்ற முடியாமல் தவித்தார்கள். மின்மினியும் மிகவும் மனம் வருத்தப்பட்டாள். நாட்கள் வேகமாக ஓடியது. ஆரியன் அமெரிக்கா போய் கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகியிருந்தது. மின்மினி அவனை கவுச்சில் படுக்க சொன்னதிலிருந்து அவனுக்கு அப்படியான விஷயங்கள் பிடிக்காமல் போயிருந்தது. அதனாலேயே அவன் சில தகராறுகளை தவிர்ப்பதற்காக
அமெரிக்காவிற்கு பிசினஸ் ட்ரிப் எடுத்திருந்தான். இதை பற்றி மின்மினியிடம் விளக்க அவன் விரும்பவில்லை. அப்போது அவளுக்கு 5வது மாத கர்ப்பம் ஆரம்பித்திருந்தது. அவள் ஆச்சியின் கவனிப்பால் மிகவும் ஆரோக்கியமாக இருந்தாள். முன்பை விடவும் அழகாக தாய்மையின் மினுமினுப்போடு மின்மினி ஜொலித்தாள். மின்மினி கண்ணாடியில் லேசாக பெரிதாயிருக்கும் தன்னுடைய வயிற்றை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள். அப்போது பார்த்து ஆரியன் கால் செய்வதை பார்த்து கோபமாக போனை எடுத்த மின்மினி, இப்ப எதுக்கு கூப்பிடுறீங்க? அதான் என்னை விட்டுட்டு அமெரிக்கா போயிட்டீங்கல்ல, எதுக்கு இப்ப சும்மா சும்மா கூப்பிடுறீங்க என்று கேட்டாள். ஆரியன் சிரித்துக்கொண்டே, ஏன்னா நான் உன்னையும் நம்ம குழந்தையும் ரொம்ப மிஸ் பண்றேன் என்றான். அதை கேட்ட மின்மினி, ஓ அப்படியா, அதனாலதான் இங்கிருந்து அமெரிக்கா போயிட்டீங்களா என்று கேட்டாள். அப்போது ஆரியன் மின்மினியிடம், நான் உன் கூட இருக்கணும்னு தான் நினைச்சேன், ஆனா நீதான் என்ன தனியா படுக்கணும்னு சொல்லிட்ட. தனியா உன்னை பக்கத்துல வச்சுட்டு உன்னை தொடாம இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதனாலதான் நான் தூரமா வந்துட்டேன் என்று சொன்னான். அப்போது அதை கேட்ட மின்மினி, இத முன்னாடி என்கிட்ட சொல்லி இருந்தா நான் இன்னைக்கு ஒரு நாளோட அந்த பனிஷ்மெண்ட்டை முடிச்சிருப்பேன்ல. ஆச்சி சொன்னாங்க அப்படி செஞ்சா இனிமே நீங்க குடிக்காம இருப்பீங்கன்னு, அதுக்காக தான் பண்ணினேன். அது புரியாம நீங்க தேவையில்லாம என்னையும் நம்ம குழந்தையும் கஷ்டப்படுத்துறீங்க என்று சொல்லிக்கொண்டே கிட்டத்தட்ட அழ ஆரம்பித்தாள். மின்மினியின் அழுகுரலை கேட்டு ஆரியன் பதறினான். மின்மினி, இப்ப எதுக்கு அழற? நான் தான் தினமும் போன்ல பேசிட்டு தானே இருக்கேன் என்று கேட்கவும் மின்மினி வயிற்றை பிடித்து கொண்டு, மா என்னமோ பண்ணது என்றாள். ஆரியன், என்னாச்சு மின்மினி, ஆர் யூ ஓகே என்று பதட்டமாக கேட்டான். மின்மினி படுக்கையில் வயிற்றை பிடித்துக் கொண்டு, நான் நல்லாதான் இருக்கேன், ஆனா தெரியல என் வயிற்றுல என்னமோ அசையுது என்றாள். அதை கேட்டு ஆரியன் கலங்கி போனான். ஆச்சி கிட்ட சொன்னியா, டாக்டர் வர சொல்லவா என்று கேட்டான். மின்மினியோ, இல்ல 2 நாளைக்கு முன்னாடி இப்படிதான் இருந்துச்சு, சும்மா ஒரு 5 செகண்ட் தான், அப்புறம் சரியாயிடுச்சு, இப்ப மறுபடியும் வந்திருக்கு, இனிமேதான் இதை பத்தி ஆச்சிக்கிட்ட சொல்லணும் என்றாள். உடனே ஆரியன், சரி சரி, இந்த மாதிரி நேரத்துல கேர்லெஸ்ஸா இருக்காத, கவனம் மின்மினி என்றான். அதன் பிறகு மின்மினி படுக்கையில் படுத்திருந்தபடி, சரி சரி நான் பாத்துக்கிறேன் என்றவள் ஆரியனிடம், சரி எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு, வீடியோ கால் பண்றீங்களா என்றாள். ஆரியனோ, இல்லம்மா இப்ப பண்ண முடியாது என்றதும் அதை கேட்ட மின்மினி, அப்புறம் எப்ப பண்ணுவீங்க என்று சினுங்கினாள். அதற்குள் ஆரியனுடைய போன் கட் ஆகியிருந்தது. அப்போது பால்கனியில் இருந்து கார் ஹாரன் சத்தம் பலமாக கேட்டது. உடனே மின்மினி வேகமாக எழுந்து பால்கனிக்கு போய் பார்த்தாள். ஆரியன் தான் காதில் போனை வைத்து காரில் சாய்ந்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். மின்மினியின் போன் ஒலிக்கவும் அவள் வேகமாக போனை அட்டன் செய்து, என்ன சார் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்றீங்க? போகும்போது எப்படி சொல்லாம சர்ப்ரைஸ் பண்ணிட்டு போனீங்களோ அதே மாதிரி வர்றப்பையும் பண்றீங்களாக்கோ என்றாள். அதை பார்த்து ஆரியன் சிரித்து கொண்டு, நான் இனிமே உன்னை டெய்லி டார்ச்சர் பண்ணலான் இருக்கேன், அதான் நீ இப்ப என் மேல கோபமா இல்லைன்னு சொன்னல்ல என்று சொல்லிக்கொண்டே ஆரியன் மின்மினியை போனில் முத்தமிட்டான். அதன் பிறகு மின்மினி வேகமாக காலை கட் செய்தாள். ரூமுக்கு வந்து கண்ணாடியில் தன்னை சரிபார்த்து தன் தலைமுடியை சரி செய்தாள். ஆரியன் அதற்குள் ரூமுக்குள் நுழைந்து வேகமாக மின்மினியின் அருகில் வந்து அவளை தன் கைகளில் நிரப்பிக் கொண்டான். அதன் பிறகு அவன் அவளை ஆவேசமாக முத்தமிட்டான். அதன் பின் ஆரியன் மின்மினியை தன்னிடமிருந்து கொஞ்சம் விலக்கி அவளை மேலிருந்து கீழாக பார்த்தான். அந்த நைட்டியில் அவளுடைய குட்டி குழந்தை மிகவும் அழகாக தெரிந்தது. மின்மினியின் சின்ன பேபி பம்பை பார்த்து ஆரியன் ஆசையாக பார்க்க ஆரம்பித்தான். ஆரியன் அவளை தனக்கு அருகில் இழுத்தான். அவள் வயிற்றில் நன்றாக தடவி கொடுத்து அவள் வயிற்றில் முத்தமிட்டான். மின்மினி சிரித்துக் கொண்டு ஆரியனின் செய்கையை ரசித்தாள். அதன் பின் முகம் சுருங்கி, ஓ உங்க குழந்தைய பார்க்கதான் இங்க வந்தீங்களா? என்ன பார்க்க இல்ல அப்படிதானே என்று இடுப்பில் கை வைத்து ஆரியனை முறைத்தாள். ஆரியன் அவளை மறுபடியும் இழுத்து மடியில் அமர்த்தி கொண்டான். ஹே பொண்டாட்டி, உன்னை பார்க்கதான் வந்த, அதுக்குள்ளதான் என் பொண்ணு இருக்கா, அத அப்படியே அவளையும் பாத்துக்கிறேன் என்றான். ஆரியன் 1 மாதமாக மின்மினியையும் தனது குழந்தையையும் விட்டு விலகி இருந்ததால் அதற்கு பின்னும் அவனை தன்னிடமிருந்து தூரமாக வைக்க விரும்பவில்லை. அதனால் அவன் மடியில் இருந்தபடி ஆரியனுடைய தலைமுடியில் விரல்களை செலுத்திக் கொண்டே, சரி சரி டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, முதல்ல ட்ரெஸ் மாத்துங்க, ரொம்ப டயர்டா இருக்கீங்க என்று சொன்னபடி அவன் மடியில் இருந்து எழுந்தாள். மின்மினியை பிடித்து தன் மடியில் மீண்டும் உட்கார வைத்த ஆரியன், ஆமா ஆமா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதான் போனேன், ஆனா இப்பதான் உன்னை முழுசா பாக்குறேன், இரு கொஞ்ச நேரம் உன்னை முழுசா பார்த்துட்டு அப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன் என்றான் ஆரியன். மின்மினி அதை கேட்டதும் வெட்கத்தில் அவன் கழுத்தில் முகத்தை மறைத்து கொண்டாள். தன் மேல் இவ்வளவு பிரியமாக இருக்கும் புருஷன் தனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு
அதிகம் சம்பாதிக்க தன்னுடைய குழந்தையை மேலும் சௌகரியமாக வைத்துக் கொள்ளவே அவன் அவளை விட்டுவிட்டு அமெரிக்கா போக வேண்டியிருந்தது என்பதை மின்மினி நன்றாகவே புரிந்து கொண்டாள். மின்மினி முன்பை விட இப்பொழுது மிகவும் ஸ்மார்ட்டாகி இருந்தாள். ஆரியனின் பிரச்சனைகள், சந்தோஷம், எல்லா உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருந்தாள். கொஞ்ச நேரம் கழித்து ஆரியன் அவளிடமிருந்து விலகி குளித்துவிட்டு டி-ஷர்ட் ஷார்ட்ஸில் வெளியே வந்தான். அவன் வெளியே வரும் வரை நகம் கடித்து காத்திருந்த மின்மினி அவன் வந்ததும் வேகமாக அவன் தலையை துவட்ட ஆரம்பித்தாள். ஆரியன் அவள் இடுப்பை கட்டி கொண்டான். மின்மினி பதிலுக்கு அவனை அணைத்து அவன் உச்சியில் முத்தமிட்டபடி, இனிமே உங்களை நான் எங்கேயும் போக விட மாட்டேன். சம்பாரிச்சு வச்சதே கோடி கணக்குல இருக்கு. கொஞ்ச நாளைக்கு நம்ம குழந்தை ஸ்கூல் போற வரைக்கும் நீங்க என்னை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது என்றாள். ஆரியனும் சிரித்தபடி, ஆமா மின்மினி, நீ சொல்றது சரிதான். எனக்குமே இனி உங்களை விட்டு எங்கேயும் போக இஷ்டம் இல்ல. நீ என்ன தொடக்கூடாதுன்னு சொல்லிட்ட. 1 மாசம் பனிஷ்மெண்ட் பீரியட்னு சொல்லிட்ட. அதான், அது வரைக்கும் இங்க இருந்தா நமக்குள்ள கண்டிப்பா இதனால சண்டை வரும். அது பிசினஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனாலதான் நான் அமெரிக்கால சில செயின் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இனியெல்லாம் அங்க இருக்கிறவங்க பாத்துப்பாங்க என்றான். அதன் பின் இருவரும் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு தூங்கி போனார்கள். அடுத்த நாள் காலை மின்மினி நேரமே எழுந்து ஆச்சியோடு வாக்கிங் போக ஆரம்பித்தாள். ஆரியன் ஜிம்முக்கு போய்விட்டு வந்து அவர்களோடு ஜாகிங்கில் கலந்து கொண்டான். ஆச்சி ஆரியனை ஆச்சரியமாக பார்த்தபடி, என்னடா எங்க கூட வாக்கிங் எல்லாம் வர்ற என்று கேட்டார். ஆரியன் சிரித்தபடி, இல்ல ஆச்சி, 3 தலைமுறையோட 4வது தலைமுறையும் வாக்கிங் போகுதேன்னு வேடிக்கை பார்க்க வந்த என்றான். அவன் மின்மினி வயிற்றில் இருக்கும் குழந்தையை சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்டு ஆச்சி சிரித்தார். எப்படியோ இப்ப மின்மினிக்கு 5 மாசம் முடிய போகுது ஆரியன். இனிமே கொஞ்சம் அவ கூடவே இரு என்றபடி அவர்கள் இருவரிடமும் பேசியபடியே நடக்க ஆரம்பித்தார். அன்று மதியம் 12 மணிக்கு ஸ்ருதிக்கு பிரசவ வலி கண்டது. வலியால் துடித்து அழுது கொண்டிருந்தவளை பார்த்த அர்ச்சனா உடனே விகாஷிற்கு போன் செய்தார். அடுத்த அரை மணி நேரத்தில் விகாஷ் வீட்டிற்கு ஓடி வந்தான். அவளை கையில் தூக்கி கொண்டு காரின் பின் சீட்டில் படுக்க வைத்தான். அர்ச்சனா ஸ்ருதியின் தலைமாட்டில் அமர்ந்து கொள்ள காரை வேகமாக செலுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு போனான். அங்கே சிவானி முன்பே தயாராக இருந்தாள். ஸ்ருதியை செக் செய்தவள், விக்கி, இவளால வலி தாங்க முடியாது. 2 குழந்தையில 1 பொசிஷன் மாறி இருக்கு. நாம சர்ஜரி பண்ணிடலாம் என்றாள். விகாஷ் பதட்டமாக தலையசைத்தான். ஃபார்மாலிட்டி கையெழுத்திடும் ப்ரொசீஜர்கள் முடிந்ததும் ஆபரேஷன் தியேட்டரில் சிகப்பு விளக்கு எரிய ஆரம்பித்தது. ஸ்ருதியின் அழுகை விகாஷை புரட்டி போட்டது. அவனும் ஆபரேஷன் தியேட்டருக்குள் மூலையில் நின்று கொண்டிருந்தான். ஸ்ருதி பிரசவ வலியால் கத்தி கத்தி அழுவதை பார்த்து விகாஷின் கண்களில் கண்ணீர் வடிந்தன. கொஞ்ச நேரத்தில் அறுவை சிகிச்சை செய்ய ஆரம்பித்தார்கள். ஸ்ருதியின் மென்மையான வயிற்றில் டாக்டர் சிவானி கத்தியை வைத்ததும் விகாஷிற்கு இருட்டி கொண்டு வந்தது. அருகில் நின்றிருந்த டாக்டரிடம் விகாஷ், இல்ல, என்னால இதெல்லாம் பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியே போனான். அதன் பிறகு டாக்டர் கதவை மூடியதும் கதவுக்கு வெளியே சிகப்பு லைட் எரிந்து கொண்டிருந்தது. பதட்டமாக இருந்த விகாஷை அகிலனும் தாத்தாவும் சமாதானம் செய்தார்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த சிகப்பு லைட் பச்சை நிறமாக மாறியது. நர்ஸ் கதவு திறந்ததும் குழந்தைகளின் அழுகுரல் சத்தம் கேட்டது. அதை கேட்டு மனு தாத்தாவை அணைத்துக் கொண்டு, தாத்தா பாத்தீங்களா, பாப்பா சத்தம் கேக்குது என்று சொன்னார். தாத்தா மகிழ்ச்சியோடு, ஆமாண்டா மனுக்குட்டி, எனக்கும் கேட்டுச்சு என்றார். அப்போது டாக்டர் சிவானி ஆபரேஷன் ரூமில் இருந்து சிரித்துக் கொண்டே வெளியே வந்தாள். கூடவே டாக்டர் கௌரியும் இருந்தார். டாக்டர் கௌரி விகாஷை பார்த்து, கங்க்ராட்ஸ் டா, உனக்கு ஆசைக்கு ஒரு பையன், ஆஸ்திக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கா என்று சொன்னார். அதை கேட்டதும் விகாஷின் கண்கள் மகிழ்ச்சியில் சந்தோஷமாய் நிறைந்தன. ஆனால் அவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல், எனக்கு ஸ்ருதியை பார்க்கணும் என்று சொல்லிக்கொண்டு வேகமாக உள்ளே போனான். வீட்டில் இருந்த அனைவரும் சந்தோஷமாக இருந்தார்கள். அகிலன் பிரதாப்பை கட்டிப்பிடித்து, மச்சான், நாம 2 பேர் இப்ப தாத்தா ஆயிட்டோம் என்று சொன்னார். தாத்தா தனது மகனையும் மருமகனையும் கட்டிப்பிடித்து, நானே வயசாயிருச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், என்ன கொள்ளு தாத்தா ஆக்கிட்டாண்டா என் பேரன் என்றார். அப்போது அகிலன், சரி சரி, நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வரேன் என்று சொல்லிக்கொண்டு வெளியே போனார். கொஞ்ச நேரம் கழித்து ஸ்ருதியை வேறொரு ரூமுக்கு மாற்றினார்கள். ஸ்ருதி இன்னமும் மயக்கமாகவே தான் இருந்தாள். விகாஷ் அவள் அருகில் வரும்போது கிட்டத்தட்ட அவள் அரை மயக்கத்தில் தான் இருந்தாள். டாக்டர் சிவானி விகாஷின் கைகளில் சானிடைசரை போட சொல்லிவிட்டு அதன் பின் விகாஷ் கைகளில் குழந்தையை கொடுத்து, இந்தா உன்னோட செல்ல பையன் என்றாள். விகாஷ் ஸ்ருதியை பார்த்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கொண்டு அவள் நெற்றியில் அன்பாக முத்தமிட்டான். அதன் பிறகு வேகமாக ரூமை சுற்றி பார்த்து கொண்டே, என்னோட பொண்ணுங்க என்று கேட்டான்.
ஷிவானி சிரித்துக்கொண்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவளை குளிக்க வச்சு நர்ஸ் எடுத்துட்டு வராங்க என்று சொன்னாள். கொஞ்ச நேரத்தில் பெண் குழந்தையும் வந்தது. விகாஷ் மகிழ்ந்த 2 பேரையும் 2 கைகளால் ஏந்தி நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். அதன் பின் ஷிவானி, குழந்தைங்க பசியில துடிக்கிறாங்க, அதனால நம்ம கொஞ்ச நேரத்துல ஸ்ருதியை ஃபீட் பண்ண சொல்லிடலாம் என்றபடி, நர்ஸ் இவங்களுக்கு ஃபீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று சொன்னாள். அதன் பிறகு விகாஷ் அங்கிருந்து வெளியேறினான். அதற்குள் அந்த ரூமிற்குள் மற்ற அனைவரும் உள்ளே வந்தார்கள். மனஸ்வினிக்கு குழந்தைகளை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 2 குழந்தைகளையும் ஒன்றாக பார்த்து அதை எடுக்க முயல, அர்ச்சனாவோ, இல்ல மனு, இப்ப வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா நீ எடுத்துக்கோ என்று சொன்னார். அதன் பிறகு அர்ச்சனா ஒரு பெண் குழந்தையை மடியில் எடுத்துக்கொண்டு, இந்த குழந்தை ஒன்ன மாதிரியே இருக்கால்ல என்று சொன்னார். மனஸ்வினியும் பெண் குழந்தையை பார்த்து, ஆமாமா, விகாஷ் அண்ணாவோட கலர்ல இருக்கா என்று சொன்னாள். ஸ்ருதிக்கு நினைவு திரும்ப ஆரம்பித்தது. லேசாக கண்களை திறந்து தன் அருகில் படுத்திருக்கும் குழந்தைகளை பார்த்தாள். அப்போது அர்ச்சனா நர்ஸிடம், 2 பேர்ல யாரு முதல்ல பிறந்தாங்க என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அர்ச்சனாவின் மடியில் இருந்த குழந்தையை பார்த்து சிரித்த நர்ஸ், இவதான் அக்கா, அவன்தான் தம்பி, 2 பேருக்கும் நடுவுல 1 நிமிஷம் வித்தியாசம் என்று சொன்னார். கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த மனஸ்வினி வேகமாக, அடடா, அக்கா தம்பிக்கு நடுவுல வித்தியாசம் 1 நிமிஷம் தானா? என்னையும் மைங்கண்ணாவையும் பாருங்க, 9 வருஷம் வித்தியாசம் என்று சொன்னாள். அதை கேட்ட அர்ச்சனா, சரி சரி, பேசிட்டே இருக்காத, வாயாடி என்று சொல்லிவிட்டு அர்ச்சனா குழந்தையை ஸ்ருதி அருகில் படுக்க வைத்து அவள் அருகில் படுத்திருந்த மகனை மடியில் எடுத்துக்கொண்டார். வெளியே அகிலன் மகிழ்ச்சியாக இருந்தார். ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்த அனைவருக்கும் மற்றும் எல்லா ஊழியர்களுக்கும் லட்டுகளை கொடுத்தார். விகாஷ் போனை எடுத்து மயங்கிற்கு மெசேஜ் அனுப்பினான். அதன் பிறகு ஆரியனை அழைத்து விஷயத்தை சொல்லிவிட்டு ஸ்ருதியை பார்க்க மீண்டும் உள்ளே போனான். விகாஷிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இந்த 1 நாளுக்காகத்தானே 10 மாதங்கள் அவனும் காத்து கொண்டிருந்தான். விகாஷிற்கு ஸ்ருதியை அணைத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டு தேங்க்ஸ் சொல்ல வேண்டும் போல இருந்தது. ஸ்ருதி, நீ கஷ்டப்பட்டு உட்கார முடியாம, தூங்க முடியாம, சாப்பிட முடியாம, நிறைய வழியோட இவங்கள பூமிக்கு கொண்டு வந்துட்ட. இதுக்கப்புறம் உங்க 3 பேரையும் நான் ஒரு ஆளா பத்திரமா என்னோட வாழ்நாள் முழுக்க சுமப்ப ஸ்ருதி என்று அவளிடம் சொல்ல நினைத்தான். ஆனால் விகாஷின் குடும்பம் அவர்கள் இருவரையும் தனியாக இருக்கவே விடவில்லை. அதனால் என்ன, வீட்டில் இருக்கும் அனைவரும் சந்தோஷமாக இருந்தார்கள். விகாஷிற்கு அதுவே மனம் நிறைந்திருந்தது. பாகம் 250. ஸ்ருதிக்கு இரட்டை குழந்தை பிறந்து 1 மாதங்களுக்கு மேல் ஆகியிருந்தன. விகாஷும் மற்றவர்களும் அவர்களுடைய அடுத்தடுத்த வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஸ்ருதிக்கு 2 குழந்தைகளையும் மாற்றி மாற்றி பார்த்துக் கொள்வது பெரிய பாடாக இருந்தது. அர்ச்சனா அவளோடு கூடவே இருந்து அவளுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். தாரிகாவும் இதனால் மிகவும் பிஸியான வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டே காலேஜுக்கும் போய் வந்து கொண்டிருந்தாள். குழந்தைகள் வந்த பிறகு அவர்கள் குடும்பமே மிகவும் சந்தோஷமாக இருந்தது. எல்லோர் கண்காணிப்பிலும் 2 குழந்தைகளும் ஆரோக்கியமாக வளர்ந்து கொண்டிருந்தார்கள். நடுவே மின்மினியும் ஆரியனும் சித்தார்த்தும் குடும்பத்தோடு வந்து ஸ்ருதியின் இரட்டை குழந்தைகளை பார்த்துவிட்டு போனார்கள். அதற்குள் 1 மாதம் ஓடியிருந்தது. மின்மினிக்கு 7வது மாதம் ஆரம்பிக்க இருந்தது. அவள் கர்ப்ப பயணத்தில் முதன் முறையாக அவளுடைய குழந்தை மிகவும் கடுமையாக உதித்துக் கொண்டிருந்தது. 5வது மாதம் முடிவிலிருந்து அவள் வயிற்றில் அசைவுகள் இருந்திருந்தது. ஆனால் இன்று முதன் முறையாக அவனுடைய பலமான உதையை மின்மினி உணர ஆரம்பித்தாள். ஆரியனை அழைத்தாள். பாருங்க, உங்க புள்ள உதைக்கிறான் என்றாள். ஆரியன் அவள் வயிற்றை தொட்டு, எங்க உதைச்சா, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. அவ உன்ன மாதிரி ரொம்ப செம சோம்பேறியா இருப்பான்னு நினைக்கிறேன், அதான் தூங்கிட்டே இருக்கான் என்று சொன்னான். ஆரியன் கை வைத்துக் கொண்டிருக்கும் போதே குழந்தை எட்டி உதைத்தது. அப்போது ஆரியன், ஆமா மினிக்குட்டி, நம்ம குழந்தை உதைக்கிறான் என்று சொன்னான். அப்போது மின்மினி அவனை பார்த்து சிரித்தபடி, என்ன என்னமோ சோம்பேறின்னு சொன்னீங்க, இப்ப சொல்லுங்க பாக்கலாம் என்றாள். அப்போது அவள் வயிற்றில் மறுபடியும் ஒருமுறை குழந்தை பலமாக உதைத்தது. ஆரியன் கண்கள் விரிந்து, ஆமா குட்டி, நிஜம்தான் என்று சொன்னான். அதன் பின் ஆரியன் மினியை கண்ணாடி முன் நிற்க வைத்து அவளுக்கு பின்னால் இருந்த கைகளை கோர்த்து கொண்டு, சரி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா என்று கேட்டான். மின்மினி, சொல்லுங்க என்று சொல்லவும் ஆரியன் அவள் கன்னத்தில் முத்தமிட்டு, இந்த மாதிரி நேரத்துலதான் நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க, சோ கியூட் பேபி என்று சொன்னான். மின்மினி அதை கேட்டு வெட்கப்பட்டாலும், ஆனா இப்ப நான் குண்டாயிட்டனே என்று கேட்டாள். ஆரியன் மின்மினியை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு, அததான் சொல்ல வந்த, இப்பதான்
நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப கியூட்டா இருக்க பப்ளி மாஸ். எனக்கு இப்பதான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இப்படியே இரு என்று சொன்னான். ஆரியனின் குரலில் இருந்த மயக்கத்தை கேட்ட மின்மினி அவன் பிடியிலிருந்து விடுவித்துக் கொண்டு, சரி சரி, என்ன ரசிச்சது போதும், போய் ட்ரெஸ் மாத்துங்க, உங்களுக்கு லவ் மூடு வந்துருச்சு என்று சொன்னாள். ஆரியன் மின்மினியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு, என்ன இப்போ, நான் லவ் பண்ணா இப்ப என்ன தப்பு என்று கேட்டான். ஆரியன் அவளை வேறெங்கோ போவதற்காக அழைக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட மின்மினி, இல்ல எனக்கு உங்களை பத்தி தெரியும், போய் ட்ரெஸ் மாத்துங்க என்று சொன்னாள். ஆரியன் மின்மினியை பார்த்து, நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஹக் மட்டும்தான் பண்ண போறேன், இதுல என்ன பிரச்சனை இருக்கு என்று கேட்டான். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், முதல்ல நீங்க போய் ட்ரெஸ் மாத்துங்க என்று சொன்னாள். ஆரியன் கோபமாய், வர வர நீ ரொம்ப மாறிட்ட என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். ஆரியன் மறுபடியும் ரூமுக்கு வந்தபோது மின்மினி கட்டிலில் படுத்திருந்தாள். ஆரியன் அவள் அருகில் வந்து போர்வையை விலக்கி அவள் வயிற்றை பிடித்துக் கொண்டு படுத்தான். அதை பார்த்த மின்மினி அவனை பார்த்து, என்ன பண்றீங்க, உங்க இடத்துல போய் தூங்குங்க என்று சொன்னாள். ஆரியனோ, இல்ல எனக்கு நம்ம குழந்தை கூட தூங்கணும் போல இருக்கு என்று சொன்னான். சும்மா இருங்க ஆரியன், ஏற்கனவே உங்க குழந்தை என்ன தூங்க விடாம பண்றான். டெய்லி நைட் தூங்குறதுக்கு பதிலா தினம் என்னோட வயித்துல பெரிய கலவரமே உண்டாக்கிட்டு இருக்கான். நானே உன்னை கஷ்டப்பட்டு தூங்க வச்சிட்டு இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டு மின்மினி திரும்பி படுத்தாள். ஆரியன் மறுபடியும் ஒருமுறை மின்மினியை தன் பக்கம் திருப்பி அவள் வயிற்றில் தன் காதுகளை வைத்தான். மின்மினி ஆரியனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாள். ஆரியன் அவளை கண்டுகொள்ளாமல், இரு, என் பாப்பாவ நான் தூங்க வைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவள் வயிற்றில் அன்போடு முத்தமிட்டு, தூங்குடா தங்கம், உன் அம்மாவும் தூங்கணும்ல என்று சொல்ல ஆரம்பித்தான். இன்னொரு பக்கம் அன்றைக்கு ஸ்ருதி மற்றும் மனு இருவரும் குழந்தைகளோடு தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அர்ச்சனா மற்றும் அகிலன் ஏதோ வேலைக்காக அவருடைய சொந்த கிராமத்திற்கு போயிருந்தார்கள். அப்போது விகாஷிற்கு நைட் டியூட்டி போட்டிருந்தார்கள். அவன் அன்று வீட்டிற்கு வரமாட்டான் என்பதால் ஸ்ருதியும் மனுவும் ஒன்றாக நேரமே தூங்க ஆரம்பித்திருந்தார்கள். அப்போது தாரிகாவின் போன் அடிக்க ஆரம்பித்தது. போன் சத்தம் கேட்டு ஸ்ருதி கண்கள் திறந்து போனை பார்த்து மனுவை எழுப்பி, மனுமா, தாரிகாவோட போனை இங்கே வச்சுட்டு போயிட்ட போல இருக்கு, கொண்டு போய் குடு என்று சொன்னாள். மனு தூங்கிக் கொண்டே, அண்ணி நீங்களே எடுத்து பேசி வச்சிருங்களேன் பிளீஸ் என்று சொல்லிவிட்டு மீண்டும் தூங்க ஆரம்பித்தாள். ஆனால் ஸ்ருதியோ, உன் அண்ணன் கிட்ட நான் என்ன பேச முடியும், அவன் கூப்பிடுறதே தாரிகா கூட பேசதான், அவகிட்ட போய் போனை குடுத்துட்டு வா என்று சொன்னாள். அதன் பிறகு மனு புலம்பிக் கொண்டே, என்னை தூங்கவே விடாதீங்க என்று சொல்லிக்கொண்டே அந்த போனை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். அப்போது மயங்க் மறுபடியும் கூப்பிடவும் மனு போனை எடுத்து, என்னன்னா என்று கேட்கவும் மயங்க் அமைதியாய், வீட்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா என்று கேட்டான். மனஸ்வினி, அண்ணா இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க என்றதோ கொஞ்ச நேரம் அமைதியாயிருந்த மயங்க், உன் அண்ணி தாரிகா நல்லா இருக்காளா என்று கேட்டான். இதுக்குத்தானே நீ போன் பண்ண, அத சொல்லு முதல்ல. அண்ணியோட பேசணும்னு தானே கூப்பிட்ட, ஆனா அவங்க பேசுற மாதிரி தெரியல, ஆனா அண்ணி நல்லாத்தான் இருக்காங்க என்று சொல்லிக்கொண்டு போனை கட் செய்தாள். மனு தனக்குள், இப்ப ஏன் மயங்கன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கான், அண்ணி கூட பேசணும்னு அலையறான், அவங்கள கொஞ்ச நாள் தனியா விட்டுட்டு போயிட்டு இப்ப என்ன பாசம் என்று சலித்து கொண்டே மீண்டும் ஸ்ருதி ரோமருக்கு தூங்க போனாள். ஸ்ருதியின் வளைகாப்புக்கு பிறகு தாரிகாவிற்கும் மயங்குக்கும் இடையே எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. அதற்கு தாரிகா தான் காரணம். அர்ச்சனா அன்றைக்கு தாரிகாவிடம் அப்படியெல்லாம் பேசிய பிறகு அவள் அவனிடம் பேசவே விரும்பவில்லை. அதன் காரணம் என்ன என்று மயங்கிற்கும் கூட தெரியாது. எப்போது போன் வந்தாலும் ஒன்று அவள் கால் எடுக்காமல் இருந்தாள், அல்லது மனுதான் அந்த போனை எடுத்துக் கொண்டிருந்தாள். தாரிகாவின் இந்த செயல்களால் மயங்கும் கோபமாக இருந்தாலும் யாரிடமும் அதை பற்றி பேச வேண்டாம் என்று அமைதியாக இருந்தான். ஒருவேளை தாரிகாவிற்கு அவன் மீது கோபம் அதிகமாக இருந்திருக்கலாம். தாரிகா தான் அவளிடம் நிறைய தவறாக நடந்து கொண்ட பிறகு தன்னை அவள் ஒருபோதும் நேசிக்கவே மாட்டாள் என்று மயங்க் நினைக்க ஆரம்பித்தான். ஒரு கட்டாயத்திற்காக இந்த கல்யாணம் செய்தவள் அதே கட்டாயத்துக்காகத்தான் அந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் உண்மையில் சந்தோஷமாக இல்லை போல என்று மயங்க் புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். ஆரியன் வீட்டில் ஆரியன் மின்மினியின் வயிற்றிலிருந்து விலகி அவளுடைய அருகில் வந்து அவள் உதடுகளில் முத்தமிட்டு கொண்டே, நிஜமாதான் சொல்ற மினி, நீ உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மாறிட்ட, இப்பெல்லாம் நீ என்ன கவனிக்கவே மாட்டேங்கிற என்று சொன்னான். ஆரியன் சொன்னதும் மின்மினி அவன் கன்னத்தில் கைகளை வைத்து, ஓ அப்படியா, சரி, உங்களுக்கு ஏன் இப்படி தோணுது, நான் எப்ப உங்களை கவனிக்காம போன என்று கேட்டாள். அவள் மூக்கை தன் மூக்கால் வருடைய ஆரியன், நீ ஏன் நல்லா யோசிச்சு பாரு என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய இடத்திற்கு போய் படுத்துக் கொண்டான். அதே சமயம் மின்மினி அவன் வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு,
அதற்கு என்ன செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்தாள். அதன் பின் தன்னிடமிருந்து விலகி படுத்திருந்த ஆரியனின் முகத்தை கை நீட்டி தொடவும் ஆரியன் அவள் கையை பிடித்து, விடு, நீ புரிஞ்சுக்க மாட்ட, என்ன தூங்க விடு, எனக்கு தூக்கம் வருது என்று சொன்னான். மின்மினி அவள் வயிற்றை தட்டி, பாப்பா நீயும் தூங்கு, பாரு அப்பா தூங்க போயிட்டாரு, ஏன் இப்படி முழிச்சுக்கிட்டே என்ன தூங்க விடாம பண்ற என்று கேட்டாள். மின்மினி வயிற்றில் வளரும் குழந்தையின் பழக்கம் பகலில் தூங்குவதும் இரவில் விழித்திருப்பதும் தான். அதுவும் மின்மினிக்கு தூக்கம் வரும்போது அது அங்கும் இங்கும் வேகமாக புரண்டு கொண்டிருக்கும். குழந்தை மறுபடியும் ஒருமுறை உதைத்த போது மின்மினி கண்களை மூடி மெலிதாய், அம்மா என்று மின்மினி அலறினாள். ஆரியன் பதறி எழுந்து, என்னாச்சு மின்மினி என்றதும், மின்மினி இது என்னோட பிரச்சனை, உங்களுக்கு தான் அப்படி ஒண்ணு இல்லல்ல, நீங்க தூங்குங்க என்று சொன்னாள். ஆரியன் கொஞ்ச நேரம் மின்மினியை பார்த்தான். அடுத்த நொடி அவள் அருகில் வந்தவன் அவள் மார்பில் முகம் வைத்து, சாரி, உன் தூக்கம் கெட்டு போகுதுன்னு எனக்கு புரியுது, ஆனா உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தெரியல என்றான் பரிதாபமாக. மின்மினி அவனை இரு கைகள் நீட்டி அழைத்தாள். ஆரியன் அவளை அணைத்துக் கொள்ள ஆசையாக நெருங்கி வந்தபோது அவளுடைய பெரிய வயிறு தடுத்தது. ஆரியனும் மின்மினியும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். அதற்குள் இருந்த குழந்தையும் சிரிக்க ஆரம்பித்தது. நாட்கள் கடந்தன. மின்மினியின் வளைகாப்பு நாளும் வந்து சேர்ந்தது. கொஞ்ச நாட்களாக மின்மினிக்கு உடல்நிலை சரியில்லாமலேயே இருந்தது. அதனால் ஒரு சிலரை மட்டுமே அழைத்து வளைகாப்பை மிகவும் சிம்பிளாக நடத்த ஆச்சியும் ஐயாவும் விரும்பினார்கள். எப்போதும் போல நிவாசனையும் சித்தார்த்தும் குடும்பத்தாரோடு வந்திருந்தார்கள். ருதியால் 2 கைக்குழந்தைகளை வைத்துக் கொண்டு அங்கே வருவது கஷ்டமாக இருந்ததால் அவளால் அந்த வளைகாப்பிற்கு வர முடியவில்லை. விகாஷும் அர்ச்சனாவும் மட்டுமே வருவதாக சொல்லி இருந்தார்கள். இப்படி வெறும் சின்ன அளவாக மட்டுமே அந்த வளைகாப்பு நடத்த அவர்கள் திட்டமிட்டார்கள். நிவாசினி மின்மினியை வளைகாப்புக்காக தயார் செய்து அழைத்து கீழே வரும்போது ஆரியன் அவர்கள் எதிரே வந்தான். நிவா 5 நிமிஷம். ஆரியன் மின்மினியை கீழிருந்து மேல் நோக்கி அவளை பார்த்து, நீ எப்படி முழுசா 3 மணி நேரம் உட்கார்ந்தே இருக்க முடியுமா என்று கேட்டான். அதை கேட்ட மின்மினி, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, உங்க புள்ளதான் பகல்ல தூங்கும்ல, நான் உட்கார்ந்துக்குவேன் என்று சொன்னாள். அதன் பிறகு அவள் அருகில் வந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டு, நீ ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்க, பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல, ரொம்ப அழகா இருக்க என்று சொன்னான். நிவாசினி அதை பார்த்து சிரித்தாள். அவர்கள் இருவருக்கும் நடுவே வந்து, அண்ணா மின்மினியை கீழே கூப்பிடுறாங்க, நீங்க அப்புறமா உங்க பொண்டாட்டிய கொஞ்சிக்கிறீங்களா என்று கேட்டாள். ஆரியனும் அதன் பின் சுயநினைவுக்கு வந்து விலகினான். மின்மினியை அழைத்து கொண்டு வந்த நிவாசினி, என்னாச்சு மினி, உன்னால உட்கார முடியாதா என்று கேட்டாள். மின்மினி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நிவா, உங்க அண்ணா ஓவர் ஆக்ட் பண்றாரு என்று தலையை பின்னால் செலுத்தி சிரித்தாள். அப்போது மின்மினி மஞ்சள் நிற பட்டுப்புடவை அணிந்திருந்தாள். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். நிவாசினியோடு கீழே இறங்கிய போது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஹாலில் ஒரு சின்ன மண்டபம் போட்டு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பல்வேறு பலூன்கள் தொங்கவிடப்பட்டிருந்தன. மின்மினி ஒரு கையை வயிற்றில் வைத்துக்கொண்டு மற்றொரு கையால் நிவாசினியை பிடித்துக்கொண்டு பத்திரமாக படியிறங்கினாள். இருவரும் கீழே இறங்கி வந்ததும் யசோதா மின்மினியை தன்னோடு அழைத்து போய், என்னோட பொண்ணு மாதிரி நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னை யாரும் பார்த்து கண்ணு வச்சிடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு கண்மையை எடுத்து அவள் காதுக்கு பின்னால் வைத்தார். அதன் பிறகு மின்மினியை சோஃபாவில் உட்கார வைத்தார்கள். மின்மினியை அப்படி பார்த்ததும் ஆச்சிக்கு அவருடைய மருமகள் உமையாள் ஆரியனின் அம்மாவின் ஞாபகம் வந்தது. அவர் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தது. அதனால் அங்கிருந்து எழுந்து, யசோதா நீ வளகாப்பு சடங்கு ஆரம்பி என்று சொன்னார். அதன் பிறகு யசோதா சிரித்துக் கொண்டே மின்மினியின் வளைகாப்பை ஆரம்பித்தார். மின்மினி அவள் புடவை முந்தியை கைகளில் பிடித்தாள். யசோதா முதலில் அவள் மடியில் தேங்காயை வைத்தார். பிறகு 5 விதமான பழங்களையும் வைத்து அதன் பிறகு அவள் மடி நிரம்பியதும் மற்ற பரிசுகள் எல்லாம் அதில் வைக்கப்பட்டன. நிவாசினியின் முறை வந்ததும் சித்தார்த்தும் நிவாசினியும் ஒன்றாக நின்று மின்மினியின் தாய்வழி சடங்குகள் அனைத்தையும் செய்து அவளுக்கு கண்ணாடி வளையல்களும் போட்டுவிட்டாள். அதை பார்த்த மின்மினியின் கண்களில் கண்ணீர் வழிந்தன. அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழியவும் நிவாசினி வேகமாக, எதுக்கு மினி பழற என்று கேட்டாள். மின்மினி எதுவும் சொல்லாமல் தலை குனிந்து அழ ஆரம்பித்தாள். சித்தார்த் சிரித்துக்கொண்டே, மினிமா எதுனாலும் பயப்படாத, நான் அண்ணா இருக்கம்மா, உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத என்று சொல்லவும் மினி தன்னை தடுக்க முடியாமல் அழ ஆரம்பித்தாள். அதனால் பதறிய சித்தார்த், மினிமா நான் தான் அண்ணன் இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன உனக்கு இவ்ளோ கஷ்டம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நீ இப்படி அழக்கூடாது என்று சொன்னான். ஆனால் இப்போது மின்மினியால் தன்னுடைய அழுகையை
அவளால் நிறுத்த முடியவில்லை. அவளுடைய மனம் அழுவதையே விரும்பியது. மின்மினியின் நிலைமையை பார்த்து அர்ச்சனாவும் மிகவும் வருத்தப்பட்டார். அப்போது ஆச்சி எழுந்து மின்மினியின் அருகில் அமர்ந்து அவள் தலையை வருடியபடி அவளை கட்டிக்கொண்டார். ஆச்சி வந்தவுடன் தாங்க முடியாமல் மின்மினி மறுபடியும் அழ ஆரம்பித்தாள். கொஞ்ச நேரம் அந்த இடமே அமைதியாக இருந்தது. ஆரியன் கண்களிலும் கண்ணீர் வந்தது. கொஞ்ச நேரத்தில் சடங்குகள் முடிந்ததும் எல்லோரும் சாப்பிட்டுவிட்டு தோட்டத்திற்கு போனார்கள். ஆரியன் மின்மினி அழுதழுது அமைதியாக இருந்ததை பார்த்து அவள் அருகில் போனான். போனவங்களை நினைச்சு நீ புதுசா வர்ற உயிரை கஷ்டப்படுத்துறியோன்னு தோணுது மினி. எனக்கும் அப்பா அம்மா இல்ல, உனக்கும் அப்பா அம்மா இல்ல. இது நாம ஆசைப்பட்டு நடக்கல. ஆனா நம்ம குழந்தை நாம ஆசைப்பட்டு இந்த பூமிக்குள்ள வரப்போகுது. அது சந்தோஷமா ரிசீவ் பண்றதுக்கு தான் இந்த சடங்கெல்லாம். அந்த நாள்ல நீ இப்படி இருந்தேனா இந்த ஃபங்க்ஷனுக்கே அர்த்தம் இல்ல மின்மினி என்றான். ஐயாவும் ஆச்சியும் ஆரியன் சொல்வதை கேட்டு ஆச்சரியமாக அவனை பார்த்தபடி அங்கிருந்து எழுந்து போனார்கள். ஆரியன் சொன்ன வார்த்தைகளை புரிந்து கொண்ட மின்மினி கண்ணீரை துடைத்தபடி ஆரியனை புன்னகையோடு அணைத்துக் கொண்டாள்.